கால இன்னி அப்துல் மீண்டும் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கின்ற நேரென்றால் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. கால இன்னி அப்துல்லாஹி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய அப்து, ஒரு அடியார். அல்லாஹுடைய அப்தே தவிர மற்ற எதுவுமே நாங்கள் நம்புவதில்லை. நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி கடவுள் என்றும் கடவுள் குமார் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், அது நாங்கள் மறுக்கின்றோம். ஏன்? குர்ஆனுக்கு ஒரு அல்லாஹ் வலன் தர்லா அன்கல் யஹூது வன் நஸாரா ஹத்தா தத்தபி மில்லத்தஹும், அவரை மகிழ வைப்பதற்காக நீங்க இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய கொள்கைக்குரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் கடவுள் என்றும் கடவுள் குமார் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், அவ்வாறு நாங்கள் சொல்வதில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தம்மை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தெரிவித்துள்ளார். அதை நாங்கள் எடுத்து காட்டுகின்றோம். என்ன அது? இன்னி அப்துல்லாஹி, நான் அல்லாஹ்வுடைய அடியார். ஆதானியல் கிதாபா, எனக்கு கிதாப் கிடைத்திருக்கின்றது. தௌராத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். தௌராத்து எனக்கு தௌராத்தின் தத்துவங்களும் போதனைகளும் கிடைத்திருக்கின்றது. வஜாலனி நபியன் வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் நபியாகவும் முபாரக்காகவும் இருப்பேன் என்று மறு கூறினார். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன், அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான், கடுமையான முறையில் கட்டளையிட்டு இருக்கின்றான். அஸ்ஸலாத்து வஸ்ஸகாத் மா தும்து ஹய்யன், நான் உயிருடன் இருப்பது வரை. வபர்ரம் பிவாலிததி, எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். வௌசானி பர்ரம் பிவாலிததி, என்னுடைய தாயாருக்கு நான் பணிவு செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் எனக்கு இருக்கின்றது. வஸ்ஸலாமு அலையா யோம உலித்து வயோம அமூத்து வயோம உபசு ஹய்யா, நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் போதும் மறுவாழ்வில் நான் உயிர் தெழுப்பப்படும் போதும் அல்லாஹுடைய சலாமத்தி, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஜாலிகை சுமன் மரியமா, இதே தவிர மற்ற எதுவுமே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி எங்கள்ட கொள்கை இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நஜ்ஜாசியை மகிழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால், வமா கத்லூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுபிய லஹும் வமா கத்லூஹு யகீனன் பர் ரஃபல்லாஹு இலைஹி என்று சொல்லி ஆணித்தரமா சொல்லி இருக்க வேண்டும். ரசூல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. ஏன்? குர்ஆனுக்கு அல்லாஹ் கூறினார், ஸாலிக ஈசா இப்னு மரியம் தம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள், அதுதான் எங்களுடைய கொள்கை. குர்ஆனுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? உங்களை மகிழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. ஏன்? அப்படிப்பட்ட கொள்கை அப்போது இல்லை. வேறொன்று, நான் காலையில் இதை பற்றி விளக்கமான எடுத்து உரைத்தேன். இதுவரை எந்த விதமான பதிலும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதாவது வஜலனி முபாரக்கன் வஜலனி நபியன் வஜலனி முபாரக்கன் ஐனமா குந்து வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன், நான் உயிருடன் இருப்பது வரை நபியாக இருப்பேன். நான் உயிருடன் இருப்பது வரை நபியாக இருப்பேன். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அவர் நபியா? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்க எப்படி நுபுவத் செய்து கொண்டிருக்கிறார்கள்? யாருக்கு இந்த பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? யாருக்கு தப்லீக் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? மலக்குகளுக்கா? நவதில மலக்கள் ரெண்டு கொண்டிருக்கிறாங்களா? நம்பிக்கை உள்ளவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருடங்களா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? மாதும் தொகையான்னு சொல்லியிருக்காங்க. நான் உயிருடன் இருப்பது வரை என்று சொல்லி இருக்கிறாங்க. எங்கிருந்தாலும் நான் நபியாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் அவர்கள்? பதில் சொல்லவில்லை. ஆனா இங்க சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய தாயாருக்கு பணிவு செய்ய வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றது. ஆனால் இவர் சொல்கிறார்கள், பர்ரம்பி வாலிதத்தை மாதும் து ஹையனுடன் சேர்த்து
பர்ரம்பி வாலிதத்தை என்ற ஒரு ஷர்த்து கண்டிஷன் இருக்கின்றது. இப்போது வாலித இல்லை, தாயார் இல்லை. ஆகவே இந்த வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி என்ற கட்டளை கேன்சல். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது நீங்க சொல்றதானே? அது அவ்வாறு கேன்சல் ஆனா இது எதுக்காக சொல்ல வேண்டும்? இங்க பர்ரம்பி வாலிதத்தி, அதாவது தாய் இல்லாதன் காய் உருடன் இல்லாதன் காரணமாக மேல் கூறப்பட்டிருக்கும் இந்த வசியத்து மன்சூக் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கின்றீர்கள்? அல்லாஹ் கூறுகின்றான், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன் வ பர்ரம்பி வாலிதத்தி. இது அல்லாஹ்வுடைய கட்டளைகள். அதுக்கு மாறுபட்ட முறையில் மா தும்து ஹய்யன் வ பர்ரம்பி வாலிதத்தி என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு இப்போது வாலிதா தாயாருக்கு பணிவு செய்யக்கூடும் நிலைமை இல்லாததின் காரணமாக அஸ்ஸகாத்தும் அஸ்ஸலாத்தும் அவர் செய்ய முடியாது என்று எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் செய்ய முடியாத ஒன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிட மாட்டான் என்பதை எடுத்து காட்டுவதற்காக லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸா என்று சொன்னபோது நீங்கள் கேலி பண்ணீர்கள். எங்கேயோ இருக்கக்கூடும் யா யுகல்லிஃப் எடுத்து இங்கே மாட்ட வைத்தீர்கள். இதுவரை நீங்கள் செய்து கொண்டிருந்தும் அதுவேதான். ஈசா அலைஹிஸ்ஸலாமை மகிழ்விப்பதற்காக எங்கிருந்தோ உள்ள ஆயத்தை கொண்டு நீங்க புகுத்துகிறீர்கள் பல இடங்களிலும். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள், 1000 ஒரு நாள் 1000 வருடம் அல்லது 50,000 வருடத்தை கேட்டது நிரூபித்து காட்டுவதற்காக எங்கே இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம், எங்கே இருக்கும் இந்த 1000 வருடங்களை ஒன்றாக சேர்த்து சொல்கிறீர்களே. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா, எந்த ஒரு நஃப்ஸுக்கும் அதன் தகுதிக்கு அப்பாற்பட்ட முறையிலோட கட்டளை அல்லாஹ் போட மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு கட்டளை அல்லாஹ் எதுக்கா போட்டிருக்கிறான்? வஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத் வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன் வ பர்ரம்பி வாலிதத்தி என்று. மற்றொன்று வஸ்ஸலாமு அலையா யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஸு ஹய்யா என்பதற்கு நான் இதற்கு முன்னால் கூறியிருந்தேன். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் என்ற முறையில் மூன்று கட்டங்களில் தமக்கு கிடைத்திருக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பற்றி சொல்லி இருக்கிறார்கள். வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஸு ஹய்யா. இதை நிரூபித்து காட்டுவதற்காக நான் இதற்கு முன்னர் ஆயத்தை எடுத்து வைத்தேன், பதில் சொல்லவில்லை. ஃபீஹா தஹ்யௌனா வ ஃபீஹா தமூதுனா வ மின்ஹா துக்ரஜூன், பதில் சொல்லவில்லை. நீங்க இந்த பூமியிலே தான் வாழ்வீர்கள், பூமியில தான் மரணிப்பீர்கள், பூமியில் இருந்தால் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். இந்த மூன்று நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கின்றது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இதை பற்றி தான் சொல்லி இருக்கிறார்கள். வ பர்ரம்பி வாலிதைஹி, அவருடைய பெற்றோர்களுக்கு பணிவு செய்ய வேண்டும் என்ற கட்டளை அவருக்கு கிடைத்திருக்கின்றது. வலம் யகுன் ஜப்பாரன் நஸியா வ ஸலாமுன் அலைஹி யௌம உலிதா வ யௌம யமூத்து வ யௌம யுபஸு ஹய்யா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த 3 நாட்களை பற்றி சொல்லி இருந்தார்களோ அதே 3 நாட்களை பற்றி தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது பர்ரம்பி வாலிதத்தி. அதே போன்று யஹ்யாவுக்கும் கட்டளையிடப்படுகின்றது பர்ரம்பி வாலிதைஹி. எந்த நிலைமை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடையதோ அதே நிலைமை யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடையது. எல்லா மனிதர்களின் நிலைமை அப்படித்தான். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேவைப்பட்டதென்றால் ஜூதர்கள் அவரை பிடிக்க போய் செய்த போது உங்களுடைய கோற்றின் அடிப்படையில் அல்லாஹு அப்படியே ஜிஸ்முடனும் ரூஹனுடன் வானத்தில் ஏற்றிச் சென்றான். இதுதானே முக்கியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சும்மா நழுவதற்காக ஃப்ரம் பர்த் டு டெத், பிறப்பில் இருந்து இறப்பு வரை என்று சொல்லிட்டு நழுவ முடியாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட தன்மை உங்களோட மூளையில் இருக்கின்றது அல்லவா? மன்னிக்கணும், உங்களோட நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தனிப்பட்ட தன்மை, அந்த தன்மை ஏன் அல்லாஹ் இங்கே காட்டவில்லை? ஏன் சொல்லவில்லை? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபலம்மா ரஃபஅதனி இலா ஸமாய் ஃபஸலாமுன், அதாவது வஸ்ஸலாமு அலையா யௌம உலித்து வ யௌம ரஃபஅது இலா ஸமாய் சொல்லவில்லையே. ஏன்? பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். தன்மை ரஃப இலசமா உங்களுடைய கொள்கைப்படிதான் இருக்க வேண்டும். இறைவன் ஒன்றுமே சொல்லவில்லை, மௌனம். ஏன்? அல்லாஹுக்கு தெரியும்
அஃபயம்மிதவு குதிலன் கலத்தும் அலா காபிக்கும் அஃபயம்மித ஃபஹுமுல் ஹாலிதூன். அல்லாஹ் கூறுகின்றார், முஹம்மது நபியே, நீ மரணித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்வதா? வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் ஹுல்த் அஃபயம்மிதா ஃபஹுமுல் ஹாலிதூன். அல்லாஹ்வுடைய அபிமானம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பாதுகாப்பான முறையில் வானத்தில் எடுத்து செல்வது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் எவ்வளவு படாத பாடுபட்டார்கள். ஏன் அல்லாஹ் அவர்களை வானத்தில் ஏற்று சென்று அவருக்கு சலாம் கொடுக்கவில்லை, சலாமத்தி கொடுக்கவில்லை? எங்களுடைய வேதனை தான். 1 2 4 5 10 நாட்களோ வருடங்களோ அல்ல, 23 வருடங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், பாடுபட்டார்கள். ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு வானத்திலே ஏற்றி சென்று ஒரு பாதுகாப்பும் கொடுக்கவில்லை? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஜூதர்கள் பிடிக்க நாடினதுக்கு முன்னதாகவே வானத்தில் ஏற்றினார். எவ்வளவு அற்புதகரமான இதான் உங்களுடைய இஷ்க ரசூல், அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பற்றுதல் மட்டும்தானா? 23 வருட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்கள். உஹது யுத்தத்தில் 2 பல்லு ஷஹீதாக்கப்பட்டன, மயக்கம் விட்டு விழுந்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒன்றும் வரல. உங்களோட கூட்டின் அடிப்படையில் ஜூதர்கள் பிடிக்க நினைத்தவுடன் அல்லாஹ் வானத்தில் ஏற்றினார். அதை பற்றி அல்லாஹ் இங்கு சொல்லவும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை பற்றியும் சொல்லவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு இந்த ஆயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கியதானே. ஏன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை ஃபலமா ருஃபியது இலஸ் ஸமா என்று? அதான முக்கியமான பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்காத ஒரு பாதுகாப்பு உங்களோட கூட்டின் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடைத்திருக்கின்றது. ஏன் சொல்லவில்லை அல்லாஹ் இங்கே? வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அவர்கள் எதற்காக இந்த வாதத்தை செய்கிறார்கள்? இவர்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறதோ அதை முடிவு செய்து விட்டு தான் இஷ்க ரசூலை பத்தி அப்புறம் பேசணும். ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோம்? வாதத்துக்கு பதில சொல்லுங்க. நாங்க கேட்கிறோம், எங்க வாதத்துக்கு பதில் சொல்லுங்க. வாதம்னா வெறும் அர்த்தமற்ற வாதம் இல்லை, ஆணித்தரமான வாதம். இதுக்கு குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவுல இருந்தும் பதில் சொல்ற விட்டுட்டு இப்படி ஒரு எண்ணத்தை மாயை உண்டாக்கிட்டு நீங்க போகக்கூடாது. அப்ப இப்படிலாம் கேட்கலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு காபிரான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தா சொல்றீங்க, இவருக்கு மட்டும் ஒஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், ஆலமீன்ல எல்லாம் சிறந்த ஒரு பொம்பளைக்கு இவர் பிறந்தா இருக்கிறீங்க. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இஷ்க ரசூல் இல்லையான்னு கேட்கலாமா? அது மாதிரி இருக்கு. உங்களுக்கு விஷயம் என்ன பேசுவாங்க? முதல்ல ஒரு ஆளுக்கு இல்லாத சிறப்பு ஒரு ஆளுக்கு எல்லாம் கொடுப்பான். இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்ட முதல்ல ஒப்பந்தத்துல இருக்கு. ஆர்குமெண்ட் இங்க பண்ணணுமே தவிர உணர்ச்சியை தூண்டுற விதமாவெல்லாம் பேசக்கூடாது. அது ஆதாரமாகாது. தேவையற்ற பிரச்சனைகள் அது உண்டாக்கும். அப்படி நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறப்பு. அப்ப ஸலவாத்துல ஓத மாட்டீங்களா? கமா ஸல்லைத இப்ராஹிம்னு. இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல முகமதுக்கு அருள் புரிந்தா இப்ராஹிம் மேல போயிடுறாரு. எப்படி ஓதுவீர்கள்? கேட்க முடியுமா? அல்லாஹ் சொன்னது செய்யணும், அல்லாஹ் ரசூல் சொன்னது செய்யணும். அதுக்கு மேல நிக்க கூடாது. இதான் லானு பர்ரிக்கு பயனாகுது மின் ரசூல். இது உங்க வேலை இல்லை. அல்லாஹ் யாருக்கும் சிறப்பு கொடுப்பான், சிறப்பு இல்லாம ஆக்குவான். நம்மளுக்கு சொல்றது லானு பர்ரிக்கு பயனாகுது மின் ரசூலிஹி. அவனுடைய ரசூல்மார்கள் யாருக்கு மத்தியிலேயே பாரபட்சம் காட்டி இவரை விட அவர் மேல, அவரை விட இவர் மேல சொல்லக்கூடாதுங்கிறான். இதான் இஷ்க ரசூலா? அல்லாஹ் சொன்ன கட்டளை மீறிக்கிட்டு உங்களுக்கு இஷ்க ரசூல் வந்துருச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துஃபல்லிலூனி. அது அடிப்படையை பாதிக்கிற விஷயம். அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசாம இஷ்க ரசூல் சொந்தமா மூழுது ஓதுறவன் சொல்ற மாதிரி இஷ்க ரசூலை சொல்றீங்களே. இஷ்க ரசூல் உங்க இஷ்டத்துக்கு வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துஃபல்லிலூனி அலா யூனுஸ் இப்னு மத்தா. யூனுஸ் நபி யாரு? குர்ஆன்ல சொல்லப்படுற நபிமார்கள்லயே யூனுஸ் தான் பின்பற்ற கூடாதுங்கிறான் அல்லாஹ். எல்லா நபிமார்களையும் சொல்லிட்டு அவர் மாதிரி நடங்கிறான். யூனுஸ் நபியை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தகுன் கசாஹிபில் ஹூத். இந்த யூனுஸ் போல நீ இருக்காத. அந்தால் என் கட்டளை மீறிட்டு அவர் போய் கோச்சிட்டு என்கிட்ட ஓடுறாரா? வதன்னூனி இஸ்ஹபு முகாலிபன். என்னோட கோச்சிட்டு இருந்தால் போறாரு. அப்படி எல்லாம் யூனுஸ் நபியை கண்டிக்கிறான். குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா உள்ளதிலே மட்டமான நபி யூனுஸ் நபின்னு சொல்லணும். அந்த அடிப்படையில் பார்த்தா ஒவ்வொரு நபியும் சொல்லிவிட்டு ஃபபிஹுதாஹு முக்ததிஹ், அவர்கள் நேர்வழியை நீ பின்பற்றுகிறான். ஒவ்வொரு நபியும் பாட்டு இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபாங்கிறான். யூனுஸ் சொல்லும் போது மட்டும் என்ன சொல்றான் அல்லாஹ்? வலா தகுன் கசாஹிபில் ஹூத். யூனுஸ் போல ஆகாதே. அப்படிப்பட்ட யூனுஸை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துஃபல்லிலூனி அலா யூனுஸ் இப்னு மத்தா. யூனுஸை விட என்னை நீங்கள் சிறப்பித்து சொல்லாதீர்கள்.
இந்த ஒப்பு நோக்கிற வேலை வச்சுக்கிற கூடாது. இஸ்லாத்தில் நம்பிக்கை வச்சவன் நபிமார்கள் ரெண்டையும் நபிமார்கள் தானா உருவாகல, அல்லாஹ் கொடுக்குறான், அதை விளங்கிக்கணும். அவன் யாரை வேண்டாலும் தேர்ந்தெடுப்பான். அவன் எல்லாருமே அவன் கொடுத்த வேலையை தான் செஞ்சாங்க. யாரும் சொந்த இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு போகல. ஈசா நபி அவன் கொடுத்த வேலையை தான் செஞ்சாங்க, மூசா நபி அவன் கொடுத்த வேலையை தான் செஞ்சாங்க. அவன் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த அந்தஸ்தையும் கொடுப்பான். பல்லல்னா பாலுகமலா பாலின், சிலரை விட நாங்க அணிஞ்சிருக்கிறோம், மேல வச்சு சிறப்பித்திருக்கிறோம். அது உண்மை. ஆனா என்ன சொல்றான், லானு பொருளுக்கு பையனாக நம்மள சொல்றான். ரசூல்மார்களை ஒப்பிட்டு இவரை விட அவர் பெருசா, அவரை விட இவர் பெருசான்னா இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றம். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமா ஒன்று இஸ்க ரசூலா இருக்க முடியாது, குஃப்ரா தான் இருக்க முடியும். அதுக்கு பேர் இஸ்க ரசூல் இல்ல. அல்லாஹ் வழிகாட்டுறான். நபிமார்களை ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு தடவையும். நபிமார்களை ஒப்பிட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற? நபிமார்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு கொடுப்பான். ஒரு ஆளுக்கு 4 கொடுப்பான், ஒரு ஆளுக்கு 5 கொடுப்பான், ஒரு ஆளுக்கு ஒரு சிறப்பு கொடுப்பான், இன்னொரு ஆளுக்கு இல்லைம்மா. அவனுடைய ரைட், அது அவனுடைய தேர்வு. மனிதன் தக்லீஃப்னால கூட முயற்சித்து கூட உண்டாக்க முடியாது, கஸ்பி கிடையாது. ரப்புல் ஆலமீனா பார்த்து வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அது. அப்ப நபிமார்கள்ல அல்லாஹ் சொன்ன வஹியை ரிசாலத்தை நிறைவேற்றாம போயிட்டாங்களா ஒருத்தர்? அவருக்கு கொடுத்த வட்டம் அவ்வளவு. அல்லாஹ் மாத்தி போட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்க போட்டு உலக நபின்னு ஆக்கி மூசா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போட்டு பனி இஸ்ராயீல் நபின்னு அதான் நடக்கும். அவன் செய்வான், அவ்வளவுதான். இதுல நீங்க அல்லாஹ்வா செஞ்ச ஏற்பாடுகள்ல போட்டு குறைகாண்ற மாதிரி பேசக்கூடாது. நபிமார்களை ஒப்பிட்டு பேசாதீங்க. உணர்ச்சி தூண்டுறதும் ஆகுது, குஃப்ர் வந்துடும். அது நம்ம வேலை இல்லை, ஈமான் உள்ளவர்கள் செய்யற வேலை இல்லை. அது சொல்லிக்கிறேன். ஏன்னா பல தடவை சொன்னோம், ஒப்பந்தத்தை அடிப்படையாக சொன்னோம், அதை நீங்க கேட்கல. மார்க்க ரீதியா அப்படி பேசக்கூடாது. எங்களுக்கு பேச தெரியாதா? அடுத்தது விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஒண்ணு வருவோங்க. அதாவது ஒரு ஆயத்து சொன்ன ஆயத்திலிருந்து வருவோம். இந்த அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத் இருக்குங்களே, அதை சொன்ன என்னை தொழுகுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறான். மாதும் தஹய்யன், உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஒபர்ரம்பி வாலிதத்தி, என் தாயாருக்கு நன்மை செய்ய உதவி செய்வோனா இருக்கும் காலமெல்லாம் சொன்னோம். இப்படித்தான் அத்துப்பு செய்யணும். உண்மை வந்திருக்குது, நியாயமான காரணத்தை சொல்லி சொன்னோம். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? பர்ரம்பி வாலிதத்தி, என் தாய்க்கு உதவி செய்யுமாறும் வசியத்து செய்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் எங்க கொண்டு வைக்கணும்? பர்ரன்கிறத கொண்டு போய் சலாத்துல வைக்கணும். அவுசானின்னு வர்றதா இருந்தா அவுசானி பிஸ்ஸலாத்தி, அங்க ஜர் இருக்கு, பிஸ்ஸலாத்தி ஜேர் இகர குறியீடு இருக்குது. இங்க பர்ரன்கிறதுல அகர குறியீடு இருக்குது. பர்ரன் ரா இருக்குது இங்க. அது ரெண்டாவது ஒண்ணுன்னா சொல்லுவோம். அப்ப பிஸ்ஸலாத்தினா பர்ரின் வரணும் இல்லையா? பர்ரன் ஹையன், அப்படித்தான் அரபி அர்த்த பிரகாரம் அத்துஃபு செய்யணும். அத்துஃபுன்னு இதுக்கு பேர். இதுக்கு என்ன தமிழ்ல சொல்றாங்கன்னு தெரியல, இலக்கணத்தை புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. உதாரணமா ஜாஅ ஸைதுன், ஸைத் என்பவன் வந்தான். வ அம்ருன் தான் சொல்லணும். ஸைதுண்டு முடிகிற மாதிரி எப்படி சொல்லணும்? வ அம்ருன், அம்ரும் வந்தான், இப்படிதான் அரபில சொல்லணும். ஜாஅ ஸைதுன் வ அம்ரின் சொல்லக்கூடாது. இப்ப ஹையன் பர்ரன் அங்க ஜாயின் ஆனதான் சரியா வருது. நீங்க எங்க கொண்டு வைக்கிறீங்க? சலாத்துல கொண்டு வச்சு தாய்க்கு நன்மை செய்யுமாறும் அவுசானி வலியுறுத்தினான் அப்படிங்கிறீங்க. அப்ப இப்படி வராது. பாயிண்ட் நம்பர் 1. இப்படி வராதுங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அத்துவு செய்வதற்கு முக்கியமான ஷரத்து என்ன தெரியுமா? ரெண்டுமே ஒரே இதா இருக்கணும். நக்கிராக்கு நக்கிரா, மாரிபாக்கு மாரிபாவா இருக்கணும். இங்க பர்ரன் என்பது நக்கிராவா இருக்கு, அஸ்ஸலாத்து மாரிபா இருக்குது, இலக்கணம் விளங்கும். அது மாத்திரம் இல்லாம பர்ரன் என்பது பார் என்பதனுடைய சுருக்கம். பர்ரு என்பது நன்மை செய்தல், இல்ல நன்மை செய்பவன், அதுக்கு அர்த்தம். சலாத்துங்கிற தொழுகை அது ஒரு செயல், இது செயலை செய்பவன். அப்ப எப்படி அர்த்தம் செய்வீங்க? நன்மை செய்பவன், செய்பவனை கொண்டு கட்டளைட்டானா? நன்மை செய்தல் பிர்ரு வந்தா தான் நன்மை செய்தல். இங்க என்ன வார்த்தை வந்திருக்கு? பர்ரு. அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒண்ணு பர்ரு, அப்துல் பர் சொல்றமா இல்லையா? பர்ருன்னா உதவி, நல்லுதவி செய்பவன். பர்ரு என்ற வார்த்தை ஆளை குறிக்கும். ஆளை குறிக்கிற வார்த்தையை கொண்டு போய் தொழுகையில கொண்டு போய் வைக்கிறீங்க. தொழுமாறும் நன்மை செய்பவனுமாறும், நன்மை செய்பவனுமாறும் அர்த்தம் இருக்குதா? அர்த்தம் வர்ற மாதிரி உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு பதில் சொல்லலாங்கிறீங்க. அப்ப வசியத்து செய்தான் நீங்க சொன்னா என்ன அர்த்தம்? தொழுமாறும் வசியத்து செஞ்சானா அல்லாஹ், ஜக்காத்து கொடுக்குமாறும் வசியத்து செஞ்சான், பெற்றோருக்கு உதவி செய்யுமாறும் வசியத்து செஞ்சான். எல்லாத்தையும் வசியத்தில் கொண்டு சேர்க்கிறாங்க. அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி பர்ரன். 4 காரணத்தினால அது செல்லாது. 5வது காரணம்
கிட்டத்துல இருக்கும்போது தூரத்துக்கு ஓடுறீங்க. ஹையன் வ பர்ரன், ஹையனுக்கு அடுத்து வந்திருக்கு. சொன்னீங்களா சடன் பிஃபோர், அது அப்படி வந்திருக்கு. ஹையன் வ பர்ரன் இப்படி வந்து இதை விட்டுருவாங்களாம். எங்கேயோ இருக்கு தூரத்துல போய்கிட்டு அது சம்பந்தமே இல்லாம பர்ரனை கொண்டு சலாத்தின்னு வருது. தின் கூட இல்ல, தின்கிற தன்வீன் இல்ல. தன்வீன் என்ன சொல்லுவாங்க? தோஜபரு. இங்க தோஜபரு வேற இருக்குது, ஜபரு வேற இருக்குது, அங்க சேர் இருக்குது, இதுல அல்லு இருக்குது, இதுல அல்லு இல்ல, அதுல ஆளை குறிக்குது, இதுல ஒரு செயலை குறிக்குது. இப்படி அத்துவு செய்யக்கூடாது. அத்துவுடைய இலக்கணப்படி இது கூடாது. அதனாலதான் நாங்க சொன்னோம் அர்த்தம் இல்லாம எல்லாம் உளர கிடையாது. கிராமரை சிந்திச்சு எப்படி இதுக்கு அர்த்தம் செய்யணும், அல்லாஹ்வுடைய கலாமுல எப்படி வருதுன்னு பார்த்து தான் சொன்னமே தவிர விதண்டாவாதத்துக்கு மறக்கிறதுக்கு சொல்லல. இதுக்கு என்னதான் அர்த்தம், கரெக்டான அர்த்தம் இதுதான் அர்த்தம். அதனால சொன்னோம். இப்ப பாருங்க அவங்க சொன்னதுக்கு, அப்ப அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மாதும் தஹய்யா, தொழுமாறும் ஜகாத்து கொடுக்குமாறும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். எதுவரை? மாதும் தஹய்யன் வ பர்ரன். அப்படிதான் சொல்லணும். நான் ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம், என் தாயாருக்கு உதவி செய்வோனாக இருக்கும் காலமெல்லாம். இதுல இன்னொன்னு, இதே மாதிரி ஈசா யஹ்யாவுக்கும் சொல்லியிருக்கானு சொன்னீங்க. யஹ்யாவுக்கும் சொல்லியிருக்கான் பர்ரம்பி வாலிதத்தி. அதுல இப்படி சொல்லல. அதான் அல்லாஹ்வுடைய கலாம் அளந்து சொல்லுவாங்க. இவருக்கு சொன்ன மாதிரி அவருக்கு சொல்லல. பாருங்க இங்க மாதும் து ஹையன் வ பர்ரன், இந்த ஹயாத்தா இருப்பதும் தாய்க்கு உதவி செய்வதையும் ஷரத்தாக்கி, அந்த ஷரத்து இருந்தா தொழுகை ஜகாத்தை நிறைவேற்றணும் இங்க சொல்றான். அங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னானேன்னு சொன்னீங்க. எங்கது 19 15 பாருங்க. யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, யஹ்யாவே இந்த வேதத்தை பலமாக பிடித்துக்கொள். வாத்தைனாகுல் ஹுக்ம சபியா, சிறு பிராயத்திலேயே. அதுக்கு என்ன அர்த்தம் சர்ச்சை பண்ண வேணாம், அது டாபிக் இல்ல, சர்ச்சை பண்ண தனியா பண்ணனத. சிறு பிராயத்திலேயே அவருக்கு ஞானத்தை கொடுத்து விட்டோம். ஹனானம் மில்லதுன்னா, அவர் நம்மிடமிருந்து ரொம்ப இரக்க சிந்தனை உள்ளவராகவும், ஜகாத்தன் ஜகாத்து முந்தி சொன்ன அந்த ஜகாத்து இல்ல பரிசுத்தமானவராகவும் அவர் இருக்கிறார். வகான தக்கியா, இறையச்சமுடையவராகவும் இருக்கிறார்னு சொல்லிட்டு வர்றான். ஒப்ப ரம்பி வாலிதேகி, தாயாருக்கு உதவி செய்பவராகவும் இருக்கிறார். இப்படி சொல்றானே தவிர மாதும் து ஹையன், மாதும் து ஷர்த்து நிபந்தனை. நீங்களே சொன்னீங்க மாதும் து ஹையன்ல சேரும்போது ஷர்த்துன்னு ஒத்துக்கிறீங்க. வபர்ரன்னு வாவு சேரும்போது அதுல கொண்டு ஜாயின் ஆகிற இடத்த ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. மாதும் து ஹையன் ஷர்த்துங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஹயாத்தோட இருக்கும் காலம் எல்லாம் தொழணும் அப்படின்னீங்க. பர்ரம்பி வாலிதத்தி காலம் எல்லாம் தொழணும்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டையும் சேர்த்து சொன்னேன். அதனால இந்த ஆயத்துக்கு நீங்க என்ன பதில் சொன்னாலும் எடுக்காது. அதுக்கு பிறகு இன்னொன்னு சொன்னீங்க. அந்த ஆயத்தை எடு. இந்த இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம்ல அப்துல்லா ஆத்தானியல் தான் பர்ரம்பி வாலிதத்தி, அதுல உள்ளது. அது அடுத்த பக்கமா? இங்க பாருங்க. கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொன்னார். ஆத்தானியல் கிதாப், எனக்கு அவன் வேதத்தை வழங்கினான். வஜஅலனி நபியா, நபியாக என்னை ஆக்கினான். முபாரக்காவும் ஆக்கினான். இந்த ஜஅல தேவையில்லை. ஜஅலனி நபியன் வ முபாரக்கன் போதும். ஜஅலனி நபியன், நபியாகவும் ஆக்கினான். வ முபாரக்கன், அதை ஆக்கினான் தானே, முபாரக்காகவும் ஆக்கினான்னு சொல்லலாம். ஜஅலனி நபியன் வ ஜஅலனி முபாரக்கன் ஒரு எக்ஸ்ட்ரா ஜஅல அல்லாஹ் போடுறான். ஜஅலனி நபியன், நபியாக ஆக்கினான். வ ஜஅலனி முபாரக்கன், பாக்கியம் பெற்றவனாகவும் ஆக்கினான். எது வரைக்கும்? ஐனமா குந்து. இந்த ஐனமா குந்துவை இதுக்கு மட்டும் வைக்கிறதுக்காகத்தான், ஜஅலனி நபியனுக்கு பொருந்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு ஜஅலவே போதும் என்ற இடத்தில் அல்லாஹ் 2 ஜஅலவை போடுறான். ஜஅலனி நபி, நபி ஆக்கிட்டான். எது வரைக்கும் நபி ஆக்கியிருக்கிறான்? அதாவது ஹயாத்தோட இருக்கும் பொழுதும் தாய்க்கு உதவி செய்யற நிலையில தான் நான் நபி. முபாரக் பாக்கியம் பெற்றவனா இருக்கிறதுக்கு சர்த்தில் அவர் எப்பவும் பாக்கியம் பெற்றிருப்பாரு. அதுக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் போடுறான் பாருங்க. எவ்வளவு அழகான புரிக்கி எடுத்து வாசகன் பாருங்க. என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கி இருக்கிறான். ஐனமா குன்று, நான் எங்கே இருந்தாலும், இந்த எங்கே இருந்தாலும்ங்கிறதுலே ஒண்ணு விளங்குது. எங்கேயும் இருப்பேங்கிறது, எங்கெங்கேயோ இருப்பாருன்னு விளங்குது. அதை தனியா சேர்த்து சொல்றாரு. என்னை பரக்கத்து பாக்கியம் பொருந்தியவன் ஆக்கி இருக்கிறான். எங்கே இருந்தாலும் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். நான் ஹயாத்தோடவும் தாய்க்கு உதவி செய்வனா இருக்கிற வரைக்கும். எப்படி உருக்கி எடுத்து ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு கோர்வையோட ஒரு ஜஅலங்கிற வார்த்தை போதும் இடத்துலையும் கூட இன்னொரு ஜஅலையும் போட்டு, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தெளிவான ஒரு ஆதாரம். அதான் சொல்றது. இவ்வளவு அழகா சொல்லி காட்டினார்கள். கடைசியா முடிகிறத
சொல்லிட்டு ஈசா இப்னு மரியம், இதுதான் ஈசா இப்னு மரியமுடைய நிலைமை. எது? தாய்க்கு உதவி செய்பவராகவும் ஹயாத்தோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவர் நபியாகவும் தொழுகை அந்த தொழுகை அந்த சக்காத் கடமையாக்கப்பட்டவராகவும் இருப்பார் என்பதுதான் ஈசாவின் உண்மை நிலை. கவுலல் ஹக்கில்லதி வீஹி எம்தரூன், இந்த உண்மையான சொல்லிலா சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இவ்வளவு உண்மையான தெளிவுலையா சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இலக்கணத்துக்கு தராம, இந்த மொழி இடம் தராம, எங்க உள்ளது எங்க கொண்டு ஜாயிண்ட் பண்ணி, அப்படி யாரும் ஒத்துக்கொள்ள முடியாத எந்த இலக்கணத்திலையும் ஒரு கடுகளவு ஒரே ஒரு இடத்துல கூட இப்படி ஒரு சான்று காட்ட முடியாத அடிப்படையில இந்த வாவை கொண்டு எங்க சேர்த்து உங்க இஷ்டத்துக்கு விளக்கிறீங்க. அல்லாஹ் சொன்னதை கரெக்டான பார்வையில் நீங்க பார்த்து விளங்குனீங்கன்னு சொன்னா இது மிக தெளிவான சான்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறார்கள் தெளிவா தெரிஞ்சு போச்சு. உயிருடனே தான் இருக்கிறார்கள். ஏன்? ரெண்டு கண்டிஷன் எல்லாம் சொல்றான்ல, தாய்க்கு உதவி செய்யறவனாக இருக்கிற நிலையிலையும் ஹயாத்தோட இருக்கிற நிலையிலையும் தான் நான் நபி. என்ன அர்த்தம்? இப்படி யாருக்கும் சொல்ல மாட்டான், யாருக்கும் சொல்லாத ஒரு சரத்து இது. இந்த சரத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தத்துல? அப்ப உயிரோட இவர் இருப்பார், தாய்க்கு உதவி செய்ய முடியாத நிலைமை ஒண்ணு ஏற்படும். இப்ப நாங்க எதை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு அப்படி சொல்லி வச்ச மாதிரி சான்றா இல்ல. அவர் ஹயாத்தோட இருக்கும்போது தாயார், இப்ப தாயார் இல்லையே அவர் செய்வாரான்னு கேட்கிறாங்க. சொன்ன பதில் சொல்லியாச்சு. அதுக்கு அந்த சலாத் அந்த ஜக்காத்தை பத்தி சொல்லப்படுதுன்னு சொல்லியாச்சு. இப்பதான் அவருக்கு தாயார் இல்லையே, இனி வந்தாருன்னா தாயார் இருக்க மாட்டார. நான் தான் சொல்லிட்டேன் அசலாத்துக்கு அந்த தொழுகை அந்த ஜக்காத்து நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களே, சொன்னதை மறுபடியும் சொல்லாத மாதிரி காட்டி கேள்வி வைக்கிறீங்க. அதான் உங்கள்ட்ட உள்ளதுல இருக்குது. அதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க ஈசா, அதாவது உணர்வுகளை தூண்டி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தக்க வைக்கிறதுக்காக சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வின் பக்கத்தில் கொண்டு போய் ஈசாவை உட்கார வைத்து விட்டு, இப்படி யார் சொன்னா? அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு அடுத்த ஒரு சின்ன ஒரு அரசு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு யாராவது சொன்னாங்களா? அல்லாஹ் அவரை எடுத்துக்கொண்டிருக்கிறான். இந்த முறை நீங்க வழக்கமா எடுக்கிற முறையில் இல்ல. ஏன்னா இதுல ஹையா இருக்காருன்னு சொல்றான். இந்த இப்ப நான் நீங்க சொல்லி காட்டின ஆதாரம் சொன்ன காலத்துல அதுல ஹயாத்தா இருக்காருன்னு சொல்றான். அதுக்கு முரண் இல்லாமல் நல்லா வழங்கணும். இதுல ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் செய்யப்படுது. இன்னும் சில வசனங்கள்ல நாங்க எடுத்து வைக்கும் போது, நீங்க எடுத்ததை தான் நாங்க எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்க எடுத்து வைக்கும் போது உள்ள வசனங்களும் இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் வச்சுதான் நாங்க சொல்றோம். அல்லாஹ் அவனுடைய பொறுப்பில் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறான். அவனுக்கு பக்கத்துல ஒரு சீட்டை போட்டு உட்கார வச்சாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கி நீங்க அறிவுபூர்வமா சிந்திக்கிற மக்களை உணவுபூர்வமா திருப்புறீங்க. இது சரியில்லை. அப்படி நாங்க சொல்லல. அல்லாஹ்வுக்கு அடுத்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வுக்கு பக்கத்துல தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அர்த்தம் சொல்லுவீங்க. இதை நான் மறுக்காட்டி என்ன செய்வீங்க? 2 பேரும் தோல்ல கையை போட்டுட்டு வாக்கியம் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னதா சொல்லுவீங்க. நான் அப்படி சொல்லல. நாங்க சொல்லாத நீங்க தூக்கி கூடுதல் இல்லாம மிகப்படுத்தி சொல்லக்கூடாது. நாங்க சொல்லல. அப்படி அல்லாஹ்வுக்கு பக்கத்துல சொல்லிக்கிட்டு ஈக்குவலாக பாக்குறீங்களான்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருக்கிறான். நாங்க சொல்லுவோம்ல ஈசா எங்க இருக்காருன்னு. அப்ப அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருக்கிறான்னு நாங்க சொல்லும் போது, அரசுல பாதி அரசு இவனுக்கு பாதி அரசு அவங்களுக்குன்னு சொல்லும் போது நீங்க என்ன செய்யுங்க? அதை மறங்க, சொல்லாதீங்க. அப்புறம் அபிசீனியாவிட்ட அந்த சஹாபாக்கள் சொன்னதை மறுபடியும் சொல்றாங்க. அபிசீனியாவுக்கு போய் நஜாசி மன்னர்கிட்ட அந்த சஹாபாக்கள் சொன்னது இந்த வசனம் தான் திரும்ப சொன்னாங்க. அபிசீனியாவில் சொன்னல இப்ப என்ன இருக்குங்க? அதனால அத்தனை முதல் சொன்னீங்க, முதல்ல இன்னொருத்தர் சொல்லிருக்கீங்க, வேற என்ன செஞ்சிருக்கீங்க? முதல்ல அதான் சொன்னீங்க. அபிசீனியாவில் போய் இந்த சஹாபாக்கள் இந்த ஆயத்தை தான் வாசி காட்டினாங்கன்னு சொல்லி 2வது தடவை சொன்னீங்க. அப்படி சொன்னதுக்கு தான் நான் பதிலே சொல்லியிருக்கிறேன். அபிசீனியா மன்னரிடத்தில் இதைத்தான் வாசித்து காட்டினார்கள் மறுபடியும் சொல்றீங்க. முதல் ஆயத்தை சொன்னீங்க, புதுசா ஒண்ணும் சொல்லல. அதை 2வது தடவை சொல்லிட்டு உங்களுக்கு பதில் சொல்லிட்டோங்கிறீங்க. அபிசீனியாவில் போய் சொன்ன இந்த வசனத்தான் சொன்னார்கள் சொல்லி நீங்க முதல் சொல்லி வாதம் எடுத்து வச்சுட்டீங்க. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல கிடையாது. நீங்க அதுலதான் சொல்லப்படுது ஈசா உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன். பார்த்தீர்களா? அபிசீனியாவிலே போய் இதைத்தான் வச்சார்களே தவிர நீங்களா ஒரு அரபில் ஒரு வாசத்தை உண்டாக்கி இதை வைக்கவில்லைங்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கருத்துல சொல்லுவாங்க. நீங்க எதை எதிர்பார்க்கல அது மாதிரியே சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படி எதிர்பார்க்காதீங்க. இது சொன்னாங்க, இதுல அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா அவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து யௌம அமூத்து யௌம உபாசு ஹையாவுல திரும்ப அதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லல. நீங்க நான் என்ன கேட்டேன்? மௌத்தாவுற நாள் தான் மௌத்தார் நாள் மட்டுமா? ஹயாத்த பிறக்கிற நாள் தான் பிறக்கிற நாள் மட்டுமா? இடைப்பட்ட காலங்கள்ல எல்லாம் அவருக்கு சலாம் உண்டான்னு கேட்டேன். இடைப்பட்ட காலங்கள்ல எல்லாம் சலாம் உண்டுன்னு சொன்னா இடைப்பட்ட எல்லாம் அடங்கும். நீங்க சொல்றது அடங்கும், நாங்க சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாது. மறுபடியும் அதை திருப்பி சொல்றீங்க. நாங்க பிறந்த நாளில் மட்டும்தான் அவருக்கு சலாமா? பிறகு மூத்தா போவார அந்த ஒரு நாளைக்கு தான் சலாமா, 2 நாளைக்கு தான் சலாமா? அப்புறம் 3வது நாள் எழுப்பு போடுவார், கொஞ்ச நாள் சென்று. ஆக மொத்தம் டோட்டலாவே ஈசா சலாம் கிடைச்சது 3 நாட்கள் தானா?
அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நீங்க எந்த கேள்வியும் கிளப்பலாம். அப்ப இடைப்பட்ட நபியா இருந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, அடி உத வாங்கியிருப்பாரு, எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருப்பாரு, அப்போலாம் அவருக்கு சலாம் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. அது சொல்லாட்டாலும் அதுல அடங்குது. நபியாக ஆனார அதுதான் பெரிய சலாமும். அது இங்க சொல்ல அதை சொல்லணுமா இல்லையா? யௌம உபாச நபியன், நபியான ஆவுற காலத்துல அது சலாம் இல்லையா? பிறக்கிறத விடவும் இறக்கிறத விடவும் நபி ஆவுறது பெரிய சலாமத்து இல்லையா? அதெல்லாம் அடங்கிருக்குங்கிறீங்க. அதெல்லாம் அதுக்குள்ள அடக்கம். எதுக்குள்ள அடக்கம்? பிறப்பு இறப்புன்னு சொன்னா உள்ளுக்குள்ள அடக்கம்ன்றீங்க. அது அடக்கம்னா இது அடங்காதா? ரெண்டுக்கும் இடையில உள்ள அவ்வளவு அடங்கும்னு சொன்னா அவ்வளவு அடங்குன்னு சொல்லுங்க. நாங்க சொல்ற அடங்கு நீங்க சொல்ற அடங்கான்னு வித்தியாசப்படுத்தக்கூடாது. நீங்க சொல்ற மட்டும் அடங்கு, நாங்க சொல்ற அடங்காதா? பிறப்பு இறப்புன்னு எதுக்கு சொல்ற? தெளிவா முந்தைய நான் விளக்கிட்டேன். தெளிவா விளக்குன பிறகு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு அதை ஏன் சொல்லவில்லைன்னு கேட்கறீங்க. நபியானது ஏன் சொல்லவில்லை? நான் கேட்டனா இல்லை, எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளவு தியாகங்கள் பண்ணார், அதை ஏன் சொல்லவில்லை? அடி வாங்கியிருப்பார், உதவ வாங்கியிருப்பார், அதை ஏன் சொல்லவில்லை? பிரச்சாரம் பண்ணியிருப்பார், அதை ஏன் சொல்லவில்லை? அதெல்லாம் சலாம் இல்லாதனால சலாம் கிடைக்கலையா? எந்த சலாம நீங்க சொல்ல வர்றீங்க? சொல்லுங்க, சிந்திச்சு பார்க்கணும். மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய துன்பத்திலிருந்து உள்ள சலாமா? அப்படின்னா எழுப்பப்படக்கூடிய நாள்ல எல்லாருக்கும் தான் சலாம் கிடைக்குது, இவருக்கு மட்டும் கிடைக்குது? எழுப்பப்படக்கூடிய நாள்ல மனுஷன் வர துன்பத்திலிருந்து அவ்வளவு பேருக்கு சலாம் கிடைக்கத்தான் செய்யுது. இங்க விளங்கிக்கணும், மனசு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க பிரத்யேக சலாம் தான் சொல்லப்படுது. அந்த சலாம் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் உள்ள அவ்வளவு நாளைக்கும் பொருந்தும். இவ்வளவு தெளிவா சொல்லிட்டோம். அதாவது எதை சொல்லிட்டோமோ அதை இன்னொரு தடவை சொல்லி இதற்கு சொல்லலன்னே சொல்றீங்க. இது நல்லா இல்லை. எதை நான் சொல்லிட்டேனோ அதை இன்னொரு தடவை திருப்பி சொல்லி போறீங்க. இப்படி கேட்டோம் சொல்லவில்லைங்கிறீங்க. என்ன கேட்டீங்க, நாங்க என்ன சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு பட்டியல் போட்டு விவரமா சொல்ல வேணாமா? அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க. வஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்லிட்டேன், இந்த கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லாம நான் சொல்லலைங்கிறீங்க. நீங்களாக்கு பதில் சொல்லல. எங்க இறந்த நாளும் இறந்த நாள் தானே இருக்குது, இடப்பட்ட நாள் ஒண்ணும் இல்லையே, 2 நாளைக்கு தான் அவருக்கு சலாமத்து கிடைச்சி மீதி நாள் லானத்துக்கு போயிருச்சா அப்படின்னு கேட்டேன்ல. மீதி நாளும் அதுல அடங்குதுன்னு சொல்லணும், இல்லை அடங்கலன்னு சொல்லணும். அதை பற்றி மௌனம் ஜாச்சிட்டு இன்னொரு தடவையும் கேட்கறீங்க, அதை ஏன் சொல்லவில்லைங்கிறீங்க, உயர்த்தினது ஏன் சொல்லலைங்கிறீங்க. நியாயமான பார்வையில் எதையும் பாருங்க, அதான் நல்லது. அதுக்கப்புறம் மன்சூக் என்று கூறப்பட்டிருக்குதா? முந்தி சொன்னது மன்சூக் ஆகிவிட்டது என்று எதுக்கு சொன்னாங்க? அது மன்சூக் எதுக்கு சொன்னாங்க சொல்லிடுறேன். அப்புறம் சொன்னீங்க லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், இந்த மன்சூக்னு ஒன்று சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்கன்னு தெரியல, குறிச்சு வச்சேன் மன்சூக்னு சொல்லி, நானே மறந்துருக்கேன். அதை இருந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்தினா சரி, இல்லை இன்னொரு தடவை சொல்லுங்க. அதை சலாமு அதான சொன்னீங்க, கேட்டுக்கலாமா? அதான சொன்னீங்க. இப்ப சலாமு ஜக்காத்தை பத்தி சொல்லப்படுது, பிஸ்ஸலாத்தி வஸகாத்திங்கிறது மன்சூக் ஆகி விட்டதா கேட்டீங்க. எது மன்சூக்? மன்சூக்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு டைம் போட்டு ஒரு காரியத்தை செய்யன்னு சொன்னா அந்த டைம் வரைக்கும் செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கு அதுல அல்ல டைம் போட்டு சொல்றான். ஹயாத்தோட இருக்கிற காலம் வரைக்கும், பாலிசத்துக்கு உதவி செய்யற வரைக்கும் டைம் போட்டு சொல்றான். டைம் வரைக்கும் செல்லும், அவ்வளவுதானுங்க அதுக்கு அர்த்தம். டைம் போட்டு சொன்னா மனசுல கேட்கிறதா? ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், 3 நாளைக்குள்ள இதை செய், 3 நாளைக்குள்ள செய்யணுது, 4வது நாள் செய்யக்கூடாது. 3 நாளைக்குள்ளவா அப்பதான் தருவேன், இல்லாட்டி தரமாட்டேன்னு அர்த்தம். 4 இருந்து மாறி சொல்லக்கூடாது. நான் சொன்னது அவ்வளவுதானே, சொன்னது அவ்வளவுதாங்க. மறையில மாறுறதுக்கு என்ன இருக்குது? 5 நாள் வரைக்கும் தான் இது செல்லும் எழுதி கொடுக்குறேன், 6வது நாள் மாறிடுச்சான்னு இப்படி கேட்கறது. மாறவே இல்லையே, 5 நாள் வரைக்கும் செல்லும் கரெக்டா இருக்குது, ஒன்னும் மாறலைங்க. அல்லாவுடைய கட்டளை ஒன்றும் மாறல. அல்லாஹ் சொன்ன கட்டளையே 2 கண்டிஷனை போட்டு சொல்றான். மகரிபு தொழுகை இத்தனை மணி வரைக்கும் டைம் இருக்குது, 6ல இருந்து 7 வரைக்கும் டைம் போட்டாச்சு. 7:30 மணிக்கு மகரிபு தொழுகை மாற்றப்பட்டுச்சான்னு கேட்கக்கூடாது. மகரிபுக்குரிய டைம் அதான், அது போயிருச்சு, அவ்வளவுதான் அர்த்தம். அப்ப அல்லாஹ் மன்சூகுங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு கிளப்ப வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் சொன்னதே ஒரு ஷரத்தை போட்டு சொல்லுகிறாங்க. ஷரத்து முடிந்தால் முடிந்தது, அவ்வளவுதான். அவ்வளவுக்கு தான் செல்லும் அல்லாஹ் சொன்னான். அதுக்கு பிறகும் சொல்லும் அல்லாஹ் சொல்லி இருந்தா தான் அதை மாற்றியவர் யார், மாற்றிய வசனம் எதுன்னு நீங்க கேட்கலாம். இங்க மாத்திர பேச்சுக்கே ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் சொன்னதே என்ன? ஹயாத்தா இருக்கிற காலம் வரைக்கும், தாய்க்கு உதவி செய்யற காலம் வரைக்கும் தான் இது 2 உனக்கு கடமை. அது 2 இருக்கிற வரைக்கும் நீ செய்ய, அது இல்லாட்டி செய்யாதுன்னு அதுலதான் இருக்குது. அதுலதான் 2 அர்த்தம் இருக்குன்னு சொல்ல போனா, இதுக்கு பிறகு செய்யாதங்கிற அர்த்தம் இருக்குது. இது 2 இருக்கிற வரைக்கும் இந்த தொழுகை இந்த ஜக்காத்தை செய்யி, இந்த 2 இல்லாட்டி இந்த தொழுகை இந்த ஜக்காத்தை நீ செய்ய வேண்டியது இல்லை, நீ நபியாவும் இருக்க வேண்டியது இல்லை. அதுலதான் அது இல்லை அடங்கி இருக்குது. அதனால ஷரத்து போட்டு சொன்னதை வச்சு நீங்க மன்சூக்னு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு நாசுக்கு எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஷரத்தோட சொன்னா, சும்மா சொல்றதுக்கு தான் மாத்தினது எதுன்னு கேட்கணும், அதுலயே இருக்குது அது. அதனால அது அந்த பேச்சு அடிபட்டுருச்சு. அடுத்து சொன்னீங்க லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டாண்டு. நாங்க எங்க சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துறான்னு நாங்க எங்க சொன்னோம்? வானத்துல சக்திக்கு மீறி சிரமப்பட்டு ஜக்காத்து கொடுத்துட்டு சொன்னோம் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம்.
அவருக்கு ஜக்காத்த கடமை இல்லைன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுனாலதான் அல்ல இந்த கண்டிஷனை போட்டு விட்டான். உனக்கு இது வரைக்கும் தான், இதான் உனக்கு சக்தி, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு முடியும், அதுக்கு மேல முடியாதுங்கிறதுனாலதான் சக்திக்கு உட்பட்ட கட்டளை தான் போட்டிருக்கிறோம். நாங்க என்னமோ ஒரு சக்திக்கு அப்பாற்பட்ட கட்டளையை விட்ட மாதிரி சொல்றீங்க. நாங்க தான் சொல்றோம் சக்திக்கு உட்பட்ட கட்டளையை போட்டாண்டு லாய் கொல்லி பிள்ளாக நப்சன் ஒரு ஆயத்தை வாய்ச்சோன்னு உங்களுக்கு ஆதரவு நினைக்கிறீங்க. அது உண்மையிலேயே எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாங்க தான் சொல்றோம் சக்திக்கு உட்பட்ட கட்டளையை தான் அல்லாஹ் போட்டான்னு சொல்றோமே தவிர ஈசாவுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட கட்டளையை நீ இங்க இருந்து தூக்கப்பட்டு போயிருவ, உங்க அம்மா அந்த உலகத்தில் இருப்பாங்க, அங்க இருந்து கொண்டு இங்க உதவி செய்யுன்னு சொன்னாதான் சக்திக்கு அப்பாற்பட்ட கட்டளை. நீ அங்க இருக்கணும், அங்க இருந்துகிட்டு உங்க அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடையை செய்யணும்னா இது இப்படி கட்டளை வரான்னு கேளுங்க. நாங்க சொல்ற கட்டளை எது சக்திக்கு அப்பாற்பட்டது? சக்திக்கு உட்பட்டு தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடப்பட்ட கட்டளை அவரது சக்திக்கு உட்பட்ட கட்டளை தான். அதுல எந்த வகையில சக்திக்கு உட்படலன்னு சொல்லுங்க எனக்கு. லாய் கொல்லிபுல்லாவை சொல்லி நீங்க சொல்லணும். அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, அவையும் மித்த பஹமுல் ஹாலிதுன். இது அவங்க சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஏன் கிடையாது? நீ நபியை நீ இறந்து வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிக்கல் ஹுல்த, இதை நாம் சொன்னோம் பதில் சொல்லவில்லைன்னு தைரியமாக சொல்றாங்க. உமக்கு முன்னால் யாருக்கும் ஹுல்தை நாம் ஏற்படுத்தவில்லை, நீ இறந்து விட்டால் அவர்கள் ஹாலிதாக இருப்பார்களான்னு இந்த வசனம். ஹுல்துக்கு என்ன அர்த்தங்கிற நீங்க நிரூபிக்கல. உருது மொழி கொண்டாந்து காட்டினீங்க, அதுக்கு டிக்ஷனரியை வந்து நீங்க காட்டல. டிக்ஷனரியில நாங்க காட்டுறோம், கேட்கல, நீங்க கேளுங்கன்னு சொன்னோம். எங்கள்கிட்ட கேளுங்க ஹுல்துக்கு அர்த்தம் சொல்றோம். ஹுல்துக்கு நீங்க சொன்ன அர்த்தம் அதுக்கு இல்லைன்னு ஆயிரும் போது அதையே மறுபடியும் சொல்றீங்க. ஹுல்துன்னா அழியாமல் இருக்கிறது அர்த்தம். என்றென்றும் அழியாமல் இருக்கக்கூடிய நிலைமை எவனுக்கும் ஏற்படுத்தவில்லை. நாங்கள் ஈசாவுக்கு அழியவே மாட்டான்னு சொல்லி அழிவார்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு அழிவார்னு தான் சொல்றோம். அதாவது இன்னும் கவனிக்கணும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி தூக்கிட்டாங்க, ஒசரத்துல தூக்கிட்டு கொண்டாந்து போட ஒரு சில படார்னு கீழே போடுறோமே, அந்த மூத்தா போய் ரோட்ல சொல்றோம். ஒசரத்துல போயிட்டாரு பெருசா நினைச்சிட்டு இருக்கும் போது படார்னு போட்டு மூத்தா போயிட்டு அங்கே இதுக்கு வச்சுக்கிறவும் இல்லை. ஒரு லாஜிக்கா நீங்க கட்டினா லாஜிக்கு சொல்றேன். அதனால இந்த ஹுல்துங்கிற ஆயத்தை வச்சுக்க நீங்க சொல்லக்கூடாது. ஹுல்தை ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்க செய்யுங்க. நாங்க ப்ரூவ் பண்ண எங்கள்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி ஹுல்துக்கு நீங்க சொன்ன ஹுல்து ஹல்துன்னு வித்தியாசம் படுத்துனீங்களே அது எங்கன்னு கேட்கணும். நாங்க சொன்ன ஹுல்துண்டா அழியாமல் என்றென்றும் தாருல் குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டணும், டிக்ஷனரி ஆதாரத்தை காட்டணும், குர்ஆன்ல இருந்து காட்டணும். தாருல் ஹுல்து நீண்ட காலம் இருக்கக்கூடியதா என்றென்றும் இருக்கக்கூடியதா. சொர்க்கங்கிறது சொர்க்கத்துக்கு பேர் தாருல் ஹுல்து. ஒரு மனித வழக்கத்தில் எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ அதை விட கூட நாள் இருக்குமா, அழிவே இல்லாமல் இருக்குமா. அந்த குல்தை தான் அல்ல அதே குல்தை தான் இங்க போட்டிருக்கிறான். அப்ப குல்து இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான் மனுஷனுக்கு. நாங்க ஈசா குல்துன்னு சொல்றோமா? அவர் மட்டும் அல்லாஹ் மாதிரி எப்பவும் நிரந்தரமா இருப்பாருன்னு சொல்றோமா? அப்புறம் சொல்றீங்க அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சியை வாசிக்கிறீங்க. லா தஅகுது சினத்துன் வலா நௌமுன் வாசிட்டு அல்லாஹ்வுடைய பண்புக்கு அவர்களை ஈசா ஆக்கிட்டார்கள்ங்கறீங்க. நாங்க சொன்னோமா தூங்க மாட்டாருன்னு சொன்னோமா? லா தஅகுது சினத்துன் வலா நௌமுன் அல்லாஹ்வுக்கு உள்ளது, தூங்க மாட்டாரு, அவருக்கு அசதி இல்லைன்னு. இதை வாசிட்டு இதுக்கு நிகரா நீங்க ஈசா ஆக்கி விட்டீர்கள்னா நாங்க என்னமோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட முடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரியும் இப்படி சொன்ன மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க சொன்னதை சொல்லுங்க, கற்பனை பண்ணி சொல்லாதீங்க. நாங்க சொல்லலாம், நாங்க சொன்னது எதா இருந்தாலும் எடுத்து வச்சு எவ்வளவு கடின சொற்களை பயன்படுத்தி சொன்னாலும் சொல்லுங்க, அல்லது பிரச்சனை தப்பே இல்லை. சொன்னதை சொல்லி அதை சொல்லாதீங்க. திரும்பவும் சொன்னார் அவர், அது ஒன்றும் ஞாபகம் கட்டல, மறுபடியும் சொல்லுவாரு. அதுக்காக ஐயூப் சாப் சொன்னாரு, நான் அமாத்த விஷயத்தை சொன்னாரு. இவ்வளவு தெளிவா நான் சொன்ன பிறகு சொன்னாரு, மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. அமாத்தா என்ன நீங்க சொன்னீங்க? அமாத்தா அது வந்து தூக்கண்டா, மூத்து கிடையாது, மூத்துக்கிற அர்த்தம் இந்த இடத்துல கிடையாது அப்படின்னு இன்னொரு சொன்னாரு. இது நீங்க விளைக்கிறதுக்காக ஞாபகப்படுத்திக்கிறேன். இது மறுபடியும் நான் வற்புறுத்த மாட்டேன். ரெண்டாவது தடவை வேண்டாலும் எடுத்தீங்க. இந்த அமர்வுலையே அமாத்தாவுக்கு தூக்கம் தான் அர்த்தங்கிறது ஆதாரத்திலேயே ஒரு 1/2 மணி நேரத்தை கழிங்க. ஏன்னா நானும் ஒத்துக்கிட்டேன்ல, ஈஸியா போய் மறக்க மாட்டேங்கிறதுனால என்ன செய்ய, அமாத்தாவுக்கு தூக்கங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க. அது நானும் 4 தடவை சொல்லி 4 தடவை சொல்லிட்டேங்கிறதையும் சொல்லி 5வது தடவை நீங்க மறுபடியும் அர்த்தம் சொல்லிட்டு இருந்தீங்க. அமாத்தாவை தான் எடுப்புல ஆரம்பிச்சு, அமாத்தாவுக்கு தூக்கம் தான் அர்த்தம், அதுக்கு வந்து மவுத்துன்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால உமர் சாப் சொன்ன அவ்வளவுக்கு நான் பதில் இப்ப சொன்னது பூரா சொல்லிட்டேன். நீங்க சொன்னதுக்கு மட்டும் பதில் பாக்கி இருக்குது. நீங்க சொன்னதுல ஒண்ணு வர்றேன், கீழே இருந்து வர்றேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்குல்ல, 2 நிமிஷத்துல ஒண்ணு சொல்லி போடலாம். அம்மாத்துன் கைரு அஹ்யாயின் அப்படிங்கிற வசனமும் மலக்குகள் உயிரோடு இருக்கிறாங்க வசனமும் முரண்படுது அப்படின்னு கேட்டீங்களே தவிர உங்க வாதம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க. அதுல இருந்து அதாவது முரண்படுது. அம்மாத்து கைரு அஹ்யாங்கிறீங்க, அந்த பக்கம் மலக்கு உயிரோடு இருக்கிறாங்கன்னா மலக்கு உயிரோட இல்லைன்னு நீங்க சொல்லல. மலக்கு உயிரோடு இருக்கிறாருங்கிற ஒத்துக்கிட்டீங்க, வணங்கப்படுற ஒத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க கேள்வி என்ன? எங்கள்கிட்ட இருந்து ஒரு விளக்கமா கேட்கறீங்க. அப்ப ரெண்டும் முரண்படுது. இது முரண்படாதுங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன். இறக்கும் நிலையில் உள்ளவர்கள் சொல்லுங்க, ஒரு முரணும் இல்லை. நிரந்தரம் உயிரோடு இருக்க மாட்டார்கள், இறக்கும் நிலையில் உள்ளவர்கள் தான் இருக்கிறாங்க.
கைரு அஹ்யாயின் எப்போதும் உயிரோடு இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிருங்க. அழகா புரிஞ்சிரும். மலக்குகள் ஒரு நாள் மௌத்தா போவாங்கங்கிற இந்த முரண்பாட்டை நீக்கி இதை விட தெளிவாக நான் சொல்லி இருக்கிறேன். கைரு அஹ்யாயின் இதுக்கு நீங்கள் இந்த முரண்பாட்டை நீக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. நீக்கி இருக்கிறேன். புரட்டி போட்டு கேசட் போட்டு பாருங்க. அவ்வளவு சொல்லி இருக்கிறேன். ஒண்ணு நான் நினைக்கிறேன் என்னன்னா, ஒண்ணு நீங்க கவனிக்காம இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் கவனிக்காம இருக்கணும். அல்லது என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிட்டே நீங்க செய்யணும். ரெண்டுல ஒன்னா தான் இருக்கணும். அதனால அதுல உங்களுக்கு முரண்பாட்டை நீக்கியாச்சு. கைரு அஹ்யாவுக்கு பதில் சொல்லியாச்சு. நுத்துபா விஷயத்துக்கு சொன்னதுக்கெல்லாம் இருக்குது. என்னோட டைம் முடிஞ்சிருச்சு. அதனால நிறுத்திக்கிறேன். மற்ற விஷயத்தை அடுத்து சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. விஷயத்தை அடுத்து சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இஷ்கே ரசூல்னு சொல்றது குஃப்ரு. நீங்க அல்ல குஃப்ரு இல்லை, இங்க வெளிப்படுத்தின விஷயம். அந்த முறை குஃப்ருன்னு சொன்னீங்க. அது நிலத்தில்படும் உணர்ச்சி வசப்படுறது. அதாவது நாம ஏன் சொல்றோம்னா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எப்படி அதுக்கு உங்களுடைய அவனுடைய முகத்தை தோற்றத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க எதிர்பார்த்து உண்மைதாங்கிறது. அதாவது எந்த இடத்துல நாங்க அதைத்தான் சொல்லிட்டு வரோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து பற்று கொள்வதும் அவரிடத்துல அவருடைய சொல்படி நடக்கிறதும் தான் திருக்குரான். அதுதான் எங்களுடைய கட்டளை. இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில திருக்குரானை பற்றி பேசுகின்ற போது, திருக்குரான் கருத்தை விளக்குகின்ற போது தேவைப்பட்ட இடங்கள்ல அதுக்கு முதன்மை கொடுப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய சொற்கள் தான் முதன்மை கொடுப்போம். ஆனா நீங்க சில இடங்கள்ல நாங்க ஹதீஸ் வைத்தால் அதுக்கு எதுவுமே பொருட்படுத்துவதே கிடையாது. நீங்க ஒரு ஹதீஸை சொல்லிட்டு வந்தீங்க. ரசூலுல்லாஹ் இந்த நபிமார்களுக்கு எந்த வேறுபாடும் கற்பிக்க கூடாது. சம்பந்தம் இல்லாத விஷயமா இருந்தாலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால, அதாவது நீங்க சொன்னது சரிதான், யூனுஸ் நபியை விட பெரியவன் சொன்னாதீங்கன்னு. ஆனா காத்துமன் நபின்னு ஆனதுக்கு பின்னாலும் கூட அது பற்றி சொல்லியிருக்காங்க. முன்னால இது மிஷ்காத். ஆமா. ஆனா சையது உல்தி ஆதம் யௌமல் கியாமத்தி வலா ஃபஹரா وبيدي اللواء ولا فخر وما من نبي يومئذ آدم काफी नहीं. அதாவது இந்த அதான் சையது உல்தி ஆதம், அதாவது உல்தி ஆதம், ஆதம் மக்களுள் தலைவராக நான் இருக்கிறேன் அந்த காலத்தில் இருந்தே. அப்போ இந்த உலகத்துல மிக அதிகமான அளவுக்கு மதிப்பிற்குரியவர், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் சிறந்தவர், படைப்பினங்களிலே சிறந்தவர் மக்கள்ல உள்ள அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குரான் மற்ற நபிகளை விட எந்த விதமான மதிப்பும் கொடுக்கலங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த இடத்திலையும் புகழ்ந்து பேசணும், பேசி ஆகணுங்கிறது திருக்குரான் சுருக்கமாகும். இன்னொருத்தர் வசனம் வருது, உங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் விட அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு நேசமாக இருக்க வேண்டிய வசனம் வருது. அதெல்லாம் வசனம் மாதிரி சொல்ல வேண்டிய தேவையில்லை, இந்த டாபிக் இல்லை. இருந்தாலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு தன்மைங்கிறது எல்லா நபிமார்களை விட மேலானது, சிறந்தது நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். காத்தமன் நபிங்கிறது கருத்தும் அதுவே தான். அதில் நாங்கள் நீங்கள் எவ்வளவுதான் எப்படி எந்த தோற்றத்திலையும் எந்த கோணத்திலையும் பேசினாலும் எங்களோட அப்படிதான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது பிடிக்காத ஒன்றும் செய்ய முடியாது. திருக்குரானை பின்பற்றி வாழக்கூடிய, திருக்குரானுக்கு முழுமையான முதன்மை கொடுக்கக்கூடியவங்க அதைத்தான் செய்வாங்க. அது பொறுத்து கொண்டு ஆகணும். அடுத்து ஹையன் பர்ரன், அதுக்கு நீங்க ஒரு 3-4 காரணங்கள் சொன்னீங்க. நீங்க எந்த காரணத்தை சொன்னாலும் உங்களுடைய அந்த கருத்து
நீங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கம் அங்க ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறத எங்களுடைய பதில். ஏன்னா அது நடக்காதது. ரெண்டு வகையில் சொல்றேன். ஒன்னு, உயிரோடு இருக்கும் காலம் வரையிலும் அந்த நோன்பு, அந்த ஜக்காத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இஞ்சில் தௌராத் அடிப்படையில் ஆனது, அது நோத்து வர வேண்டும். அது முடிந்தால் விட்டுவிட வேண்டும். அதாவது உயிரோடு இருக்க வரைக்கும் போதும். அந்த நிபந்தனை இருக்கு, ஷர்த்து இருக்குங்கிறீங்க. ரெண்டு ஷர்த்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இந்த ரெண்டு ஷர்த்து கிடையாதுங்கிறதுக்கு ரெண்டாவது சொல்றேன். எப்படியா இருந்தாலும் உயிரோடு இருக்கும் வரையிலும் நோன்பு, தொழுகையும் ஜக்காத்தும் தேவை. இது அல்லாஹ் அங்க சொல்லி இருக்கான். அது தேவையில்லான்னு நீங்க சொன்னீங்க. அதுதான் மன்சூக் ஆகிவிட்டான்னு கேட்டாங்க. புதுசா ஒண்ணு எடுத்துக்கொள்ள சொல்லல. அதாவது இப்ப தேவையில்லை நீங்களா சொல்றீங்க. தாயாரு இறந்து விட்டதனால், அது தாயாருக்கு பணிவிட செய்ய முடியாததனால், அந்த நிலைமை இல்லாததுனால இது போயிட்டுங்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கூற்று உயிரோடு இருக்கும் வரையிலும் இது நிபந்தனை தான். அந்த நிபந்தனை தான் இங்க நிபந்தனை இருக்கிறது தான். அது வரையிலும் அவருக்கு தொழுகையும் ஜக்காத்தும் கட்டாய கடமை. இன்றைக்கு அவர் செய்யல, நீங்க ஒத்துக்கொள்றீங்க. நாங்க கேட்கிற கேள்வி, அல்லாஹ் கட்டாய கடமையாக விதித்திருக்கக்கூடிய நோன்பும் தொழுகையும் ஜக்காத்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்று கடைபிடிக்க என்று நீங்கள் ஒத்துக்கொள்றீங்க. காரணம், நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்று தாயார் இறந்து போனா பணிவிட செய்ய முடியாமங்கிறீங்க. அது நீங்க தான் சொல்றீங்க, காரணம்னு சொல்லல. அப்புறம் இந்த அத்துப்பு இருக்குங்கிறீங்க. என்ன சொல்றீங்க? ஒரு 4 காரணம் அத்துப்புன்னு சொன்னீங்க. இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இனிமேல் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, அந்த கருத்து தான் இருந்தா, இப்போது ஒண்ணு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரு உயிரோடு இருக்கிறப்போ அவரு இந்த உலகத்திலிருந்து சென்று விட்டாருன்னு சொல்றதா இருந்தா, அப்போ இறக்குறது வரையிலும் தொழுதாரா? ஏதோ இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்க தொழுதார், எப்படி தொழுதாங்கிற பேச்செழுது, அதுக்கு பதில் சொல்லணும். ரெண்டாவது, இனி ஒரு தாயார் திரும்ப வந்தால் இந்த தொழுகை கிடையாதுங்கிறீங்க. அது எந்த அடிப்படையிலும் தெரியல. அவர் சொல்லிருக்கீங்க அஸ்ஸலாத் பிஸ்ஸலாத் அலிஃப்லாம் போட்டிருக்கீங்க. உம்மத்தே முகமதியாவுக்கு முதல்ல பலமுறை சொல்லியிருக்கேன். இஸ்லாத்தினுடைய தொழுகையும் ஜக்காத்தும் வந்ததுக்கு அப்புறம் இந்த உம்மத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற போது அவருக்கு இந்த தொழுகையும் நோன்பும் தொழுகையும் ஜக்காத்தும் எப்படி இருக்க முடியும்? அதான் கேள்வி. அதாவது ஒண்ணு, இப்போ எப்படி செய்யறார், ரெண்டாவது வந்தா என்ன செய்வார்? ஏன்னா உங்களுடைய கணக்குப்படி அது முடிஞ்சு வச்சு, எந்த ஒரு கட்டளை அவர் கிட்டப்பட்டு முடிஞ்சு வச்சு, அது செல்லுபடி ஆகாது. அதான் மன்சூக் உங்களுக்கு வருத்தமா இருந்தது. மன்சூக் இல்ல, உங்க கருத்துப்படி. இப்ப நீங்க சொல்லி எங்க கருத்து இல்ல, அல்லாஹ்வுடைய குற்றம்பீங்க. அல்லாஹ் சொல்றான், உயிரோடு இருக்கும் வரையிலும் தொழுகையும் ஜக்காத்தும் கட்டாயம். அது இப்ப இல்ல, உயிரோடு இல்ல. இதுதான் எங்களுடைய வாதம். எதுக்கு வாதம்னா, எங்களுடைய சான்று ஈசா இறந்து விட்டாருங்கிறதுக்கு. அப்ப இதுக்கு நீங்க நேரடியா சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? அடுத்து நீங்க சொல்றீங்க இங்க அத்துஃபுங்கிறது. உண்மையில பர்ரன் என்பது இதுக்கு முன்னால இதனுடைய வக்ஃபு அன் அக்கூன பர்ரன், அன் அக்கூன பர், அதாவது தாயாருக்கு நல்ல முறை நடந்து கொள்பவராக என்பது இங்க இருக்கு. மஹ்சூஃப், மறைந்திருக்கக்கூடியது. அப்படி இருக்குன்னு நாம இந்த ஏன் அடுத்த இப்படி இந்த பொருள் ஏன் கொள்ளணும் அப்படிங்கிறது காரணம், நீங்க சொல்லக்கூடிய பொருளுக்கு மேற்குறிப்பிட்ட முன்னால கேட்ட கேள்விகளுக்கு முன்னால கேட்கிறோம். நீங்க தான் அதான் முடிஞ்சு போச்ச, அவர் தாயாரோட சேர்ந்திருக்காலும் இல்லைங்கிறீங்க. அத்தத்தில் அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கிறோம். சரி, தாயாருக்கு பணிவிடை செய்ய முடியல, முடியாத சமயத்தில் இவங்களுக்கு ஜக்காத்தும் தொழுகையும் தேவையில்லைங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமே அவர் தொழ மாட்டாரா? இந்த கேள்வி எல்லாம் எழுது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, இதனால் தொழ மாட்டாருன்னு இல்லைங்கிறீங்க. சரி, தொழுவாருன்னு எங்க இருக்கு? இந்த உயிரோடு இருக்கிறாருன்னா வரணும், வந்து தொழணும். ஜக்காத்து எந்த தொழுகை எந்த ஜக்காத்து கேட்கத்தான் செய்யறோம், கேட்கத்தான் செய்வோம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், உயிரோடு இருக்கும் வரையிலும் தொழுகையும் ஜக்காத்தும் கடமையாக்கி இருக்கான். இப்போ உயிரோடு இல்ல, அதனால தொழுகையும் ஜக்காத்தும் கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க சொல்றீங்க இல்ல, வேற காரணத்தாங்கிறீங்க. அப்படியா இருந்தா நீங்க சொல்லக்கூடிய காரணம் என்றைக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எப்படி இந்த தொழுகையும் ஜக்காத் அதுக்கப்புறம் எப்படி அவர் மேல மீண்டும் அவருக்கு தேவைப்படும்? அதுக்கான சான்று நீங்க காட்டணும். இல்ல இல்லைன்னு சொன்னா காணாது.
அடுத்து வேற ஒன்று சொன்னாரு. அடுத்து இந்த இதுவரை ഇതിന് കുറിച്ച് പറഞ്ഞാൽ نحمده ونصلي على رسول الكريم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஹதரத் ஈசா அலி இஸ்லாமிடம் எங்களுக்குள்ள அந்த ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எங்களுக்குள்ள அந்த இஷ்கு, அன்பு, நேசம் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு நான் அந்த இஷ்கை, அன்பையும் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு கோபம் வருவதாக உங்களுடைய முகத்தோற்றத்திலும் தெரிகின்றது. ஆனால் தான் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கூறுகிறீர்கள். அதுக்கு பதிலாக நீங்க சொன்னீங்க, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், லா துஃபضிலுனி அலா யூனுஸா, யூனுஸ் மீது எனக்கு நீங்கள் ஃபதீலத் கொடுக்காதீர்கள் என்று. இது ரசூல் ஸல்லல்லாஹு எப்ப சொன்னாங்க? ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ஆயத்து வருவதற்கு முன்னால் சொன்னாங்க. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ற ஆயத்து வருவதற்கு முன்னால் சொன்னாங்க. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் பல ஸ்டேஜ் ஸ்டெப்ஸ் இருந்தது. முதலாவது சொன்ன வன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய குடும்பத்திற்கு நீ போதனை செய்ய, மிக சுருக்கமான இடத்தில். அவ்வாறு படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் வரை வந்துட்டாங்க. மாகான முஹம்மது நபா ஆதிம் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹி வ காத்தமின் நபியின் வரை வந்துட்டாங்க. ஆனா சையது புலித ஆதமா என்று சொல்லியிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் நான் தான் சையீத், நான் தான் சர்தா இருக்கின்றேன் சொன்னாங்க. ஆனா சையதுல் அவ்வலீன வல் ஆஹிரீன மினன் நபியீனா லா ஃபஹ்ரா என்று சொன்னாங்க. இதெல்லாம் விட்டுக்கிட்டு லா துஃபதுலுனி அலா யூனுஸா பின் மதாய் அல்லது லா துஃபதுலுனி அலா மூசா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதின் காரணமாக மூசாவின் மீது அல்லது யூனுஸ் பின் மத்தாவின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏதாவது ஃபதீலத் இருக்கின்றதா? இல்லை. லா நுஃபர்கு பைன அஹதின் மின் ருசுலிஹி, நபிமார்களுக்கிடையில் எந்த விதமான தஃப்ரீக்கும் நாங்கள் செய்வதில்லை என்ற அந்த ஆயத்தின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார்கள் என்ற உங்களுடைய அந்த கருத்தை கேட்கும் போதுதான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து மதீனாவில் வஃபாத்தாய் மதீனாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் எங்களால் உணர்ச்சி வசப்பட முடியாது. நாங்கள் என்ன செய்வோம்? மன்னிக்கணும் சகோதரர்களை, மன்னிக்கணும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு உலகத்தின் தலைவராயிருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணின் அடியில் நவுதுபில்லாஹ் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த கருத்து கேட்கும் போது எங்களால் சகிக்க முடியவில்லை. மன்னிக்கணும் சகோதரர்களை, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆகவே நான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேச போயிருந்தால் கோபப்படாதீர்கள். எவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டதாக நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றீர்களோ, இல்லை 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 ஈசா அலி மரணிக்கவில்லை வாழ்த்திருக்கிறான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்களோ, அவ்வாறே நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹயாத்துன் நபி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ள சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பர் இல்லாமல் பிறந்ததன் காரணமாக மனிதனுடைய இயற்கை கப்பாற்பட்ட முறையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு ஏறி செல்லலாம் என்று நீங்கள் சொல்லும் போது அதே மறுத்துதான் நாங்கள் சொன்னோம். எவ்வாறு அல்லாஹுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை தகப்பன் இல்லாமல் படைப்பதற்குள்ள தகுதி இருக்கின்றதோ அதைவிட அதிகமான சக்தி தாயும் தகப்பனும் இல்லாமல் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்குள்ள சக்தி இருக்கின்றது. அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி, நாங்க சொல்லவில்லை. இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம் என்று அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான்.
அதை நாங்கள் எடுத்து காட்டும் போது சொல்றீர்கள் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமே தாயில்லா தகப்பன் இல்லாமல் படைப்பதற்கு உள்ள தகுதியை உள்ள அல்லாஹ் அதே திருக்குர்ஆனில் எடுத்து காட்டுகின்றான். ஆனால் இதே அல்லாஹ் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கின்றார்கள், இன்றும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்று ஒரு சான்றாவது குர்ஆன் கரீமில் எடுத்து காட்டினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எவ்வாறு திருக்குர்ஆன் கூறுவதின் காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இல்லாமல் பிறந்ததாக நாங்கள் நம்புகின்றோமோ, அவ்வாறே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வானத்தில் நின்றும் உயிருடன் இருப்பதாக நீங்கள் திருக்குர்ஆன் நிரூபித்து காட்டினால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அஸ்ஸமா வானத்தில் இருப்பதாக நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த சான்றுகள் நீங்கள் வைக்கும் போது அதற்கு பதில் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் இதுவரை எந்த விதமான ஒரு சான்று நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வானத்தில் இருப்பதாக எடுத்து கூறவில்லை. 2 நாள் முடிந்து விட்டு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கின்றது. உங்கள் சான்ஸ் இருக்கின்றது சொல்வதற்கு. நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டதாக எங்களுடைய எல்லா சான்றுகளும் முடித்த பிறகுதான் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதுக்கு நாளாகும். ஆகவே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்று. பல ஆதாரங்களை இனியும் எடுத்து காட்டுவதற்குண்டு. ஹதீஸை நாங்கள் தொடவில்லை. ஹதீஸ் இருந்தும் ஆதாரங்கள் காட்ட வேண்டும். இந்த வரலாறுகளிலிருந்தும் சரித்திரங்களிலிருந்தும் ஆதாரம் காட்ட வேண்டும். இதுவரை குர்ஆன் கரீம் மட்டும்தான் உங்கள் முன்னால் வைத்து வந்தோம். அதை நீங்கள் இதுவரை டிஃபென்ஸ் பண்ணி கொண்டுதான் இருந்தீர்கள். அதை நாங்கள் மறுத்து கொண்டே இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பட்டியல் வரும்போது உங்களுக்கு புரிய முடியும். ஆனால் இதுவரை இந்த 2 நாட்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வானத்தில் இருப்பதாக ஒரு சான்று கூட நீங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய எல்லா தெளிவுகளும் பூர்த்தியானதுக்கு பிறகுதான் நீங்கள் வருவீர்கள் என்றால் அந்த இந்த 3 நாள் போதாது. ஆகவே நான் கேட்க விரும்புகின்றேன், எங்களுடைய சான்றுகளை பார்க்காமல் இன்னும் இருக்கு நிறைய. ஃபுல்லா ஒரு ஆணைக்கிழமை ஆயத்துகள் மட்டும்தான் வைத்திருக்கின்றோம். ஹதீஸ் இருக்கின்றது, சரித்திரம் இருக்கின்றது, மனிதனுடைய பகுத்தறிவு இதெல்லாம் வைப்பதற்கின்றோம். இதெல்லாம் முடித்ததற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த உயிருடன் இருப்பதாக நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும் என்கின்றேன். மீண்டும் பல விஷயங்கள் இருக்கின்றது. ஒமா முஹம்மது இல்லா ரசூலும் கதஹலத்தமின் கபிலுடன் ஒன்று சேர்ந்து மல் மசீபின் மரியம இல்லா ரசூலும் கதஹலத்தமின் கபிலோடு ஒன்றாய் சேர்ந்து கேட்டு ஒரு என்னமோ விளையாட்டு காட்டினீர்களே, இதற்கெல்லாம் நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்லத்தான் இருக்கின்றோம். இன்று ஒரு ஆயத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், எல்லா நபிமார்களுடனும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கின்றான். மீசாக்கு நபி என்று சொல்லப்படுகின்றது. எல்லா நபிமார்களும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடனும் ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடன் ஒரு மீசாக் ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான். என்ன அது? வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியினா, அல்லாஹு வேதத்தை உடையவர்களிடம் கூடினா எல்லா நபிமார்களின் மூலமும் உறுதிமொழி வாங்கிய நேரத்தை நினைத்து பாருங்கள். லமா என்ன அது அந்த உடன்படிக்கை? லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்கன் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னஹு. உடன்படிக்கை. நபிமார்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கும் ஷரியத்தை தஸ்தீக் செய்வதற்காக, முஸத்திகன் தஸ்தீக் செய்வதற்காக ரசூல் தோன்றும் போது சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி, நிச்சயமாக லதுமினுன்ன பிஹி, துமினுன்னு சொல்லவில்லை, லதுமினுன்ன பிஹி நிச்சயமாக கட்டாயமாக நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுரன்னஹு, நிச்சயமாக நீங்கள் அவருக்கு உதவி கூற வேண்டும்.
இது அல்லாஹுடைய மீசாக். எல்லா நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேர் சொல்லப்பட்டிருக்கின்றது. வமின்கா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன அந்த உடன்படிக்கை? நீங்கள் கொண்டு வந்திருக்கும் அந்த ஷரியத்தை மேம்படுத்துவதற்காக உங்களிடம் ரசூல் வரும்போது, மக்களிடம் ரசூல் வரும்போது, நபிமார்களே லத்தூமினுன் நபிஹி, உங்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். வலத்தன்சுரன்னஹு, நிச்சயமா அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கின்றார்கள் என்றால் ஏன் ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த எல்லா நபிமார்களையும் எல்லா ஷரியத்துகளையும் மேம்படுத்துவதற்காக வந்திருக்கும் ஹஜ்ரத் ஈசா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் உதவி புரியவில்லை? வானத்தில் இருப்பதன் காரணமா இங்கு வர முடியாதா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருந்தார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஏன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிறிஸ்தவர்களும் ஜூதர்களும் முஷ்ரிக்கீங்களும் காபிர்களும் எல்லாம் சேர்ந்து 23 வருட காலம் படாத பாடுபடுத்தினார்கள். ஏன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த உடன்படிக்கை அடிப்படையில் வந்து இப்போதானே வர வேண்டும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலே வந்து சொல்ல வேண்டும். பாருங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மேம்படுத்துவதற்காக வந்தவர், இவர் மீது ஈமான் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களே, ஜூதர்களே, பனி இஸ்ராயீல், நீங்கள் இவர்கள் ஒன்று செய்ய வேண்டாம், இவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். ஏன்? எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை மீசாக். நான் உயிரிடம் இருக்கும் போது நபிமார்கள் தோன்றினால், என்ன மேம்படுத்துவதற்காக நபி தோன்றினால் அவருக்கு உதவி கொடுக்க வேண்டும், பொறுப்பு கடமை எனக்கு இருக்கின்றது. ஆகவே என்னை ஏற்றுக்கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களை நீங்கள் இவர் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அவ்வாறு செய்யாமல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களா? நான் சொன்னேன், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தன்னிடத்தில் உட்கார வைத்தான் என்று ஜனாப் ஜீனுல் ஆப்தீன் சாஹிப் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது எடுத்து காட்டப்படும், இது போட்டு காட்டப்படும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறார்கள்? எங்க இருக்கிறதாக ஜீனுல் ஆப்தீன் சாஹிப் நினைக்கிறார்கள்? வானத்தில். நான் மீண்டும் எடுத்து கூறினேன், வானத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் 1000 வருட காலம் ஆவதின் காரணமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருட காலம் அந்த வானத்தில் இருக்கிறதா என்றால், இந்த அல்லாஹுடைய இந்த அல்ஃபிசனத் என்ற கூற்றின் அடிப்படையில் 2 நாள் மட்டும்தான் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு, அது எந்த வானத்தில்? பதில் சொல்லவில்லை இதுவரை. ஆகவே முதலாவது நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். திருக்குரான் இதுவரை ஹதீஸின் பக்கமோ அகராதின் பக்கமோ நேற்றும் இன்றும் குரான் ஒன்று மட்டும்தான் உங்கள் மேல் வைத்துக் கொண்டே இருந்தேன். குரான கரீமில் இருந்து நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். எவ்வாறு நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதுமை பெறவில்லை, ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் ஒரு 1000 வருடம் ஒரு நாள் கொப்பானதான காரணமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதுமை வரவில்லை, ஏனென்றால் 2 நாள் மட்டும்தான் இங்கிருந்து போயிட்டு 2 நாள் மட்டும்தான் இருக்கு. அது எந்த வானத்தில்? எந்த வானத்தில் ஹஜ்ரத் இறைவனுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருடங்களாக இருக்கின்றதோ, அல்லது ஒரு நாள் 50,000 வருடங்களாக இருக்கின்றதோ? 2 நாட்களில் வானங்களில் பூமியை படைத்தேன் திருக்குறானில் நான் எடுத்து காட்டினேன் யோம் என்பதற்கு பதில் சொல்லவில்லை. அதே முதலில் எடுத்து காட்ட வேண்டும். அந்த வானம் எங்கே? எந்த வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள்? அந்த வானத்தில் ஒரு நாள் 1000 வருடங்கள் கொப்பானது என்றும் நிரூபித்து காட்ட வேண்டும். ஆகவே இந்த ஆயத்து உங்கள் முன்னால் வைக்கின்றேன். ஏராளமான ஆயத்து இருக்கின்றது. அந்த ஆயத்து வைக்க நாடுகின்றேன். அதாவது அல்லாஹு எல்லா நபிமார்களிடம் செய்திருக்கும் இந்த உடன்படிக்கைக்கு ஏற்றவாறு
அந்த உடன்படிக்கை ஏற்றவாறு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செயல்படக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக வானத்து சும்மா உட்கார்வதை விட அல்லாஹ்விடம் இருந்து அனுமதி கேட்டு இங்கே வந்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும் என்னை சார்ந்த என்னை ஏற்றுக்கொண்டிருக்கும் பனி இஸ்ராயலும் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கும் ஜூதர்களும் கிறிஸ்தவர்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுக்கிறார்களே, இவர்களை நான் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இறைவா, நீ என்னிடம் இருந்து ஒரு மீசாக்கு வாங்கி இருக்கிறாயவா, நான் இங்கே உட்கார்ந்து என்ன செய்ய? என்ன பூமிக்கு அனுப்புங்க இறைவா, நீ என்ன பூமிக்கு அனுப்பு. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் உன்னிடம் உடன்படிக்கை செய்திருக்கின்றேன், நீ என்னிடம் இருந்து உடன்படிக்கை வாங்கி இருக்கின்றாய். ஆகவே வல தூமினுன் நபிஹி வல தன்சுர்னஹு என்ற அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னை நீ பூமிக்கு அனுப்பிறைவா, என்னுடைய அன்பான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டாமா? ஆனா அதாவது என்னுடைய இந்த கௌமில் இருந்தும் என்னுடைய ஜனதையில் இருந்தும் என்னுடைய மக்களில் இருந்தும் நான் காப்பாற்ற வேண்டும், அதாவது நான் உதவி புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் ஈசா. நீ என்ன உன் பக்கத்தில் உட்கார வைத்து நான் உணர்வுக்கு மாறுபட்ட முறையில் செயலாற்றுவேன் என்றால் அது சரியாக அது நீதான் இறைவா பொறுப்பாளி, நான் இல்லை. ஆகவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் அவர் பூமியில் தோன்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் இந்த உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யவில்லை என்றால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இல்லை. உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் எப்படியாவது பூமியில் இறங்கி இப்பதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பதில் சொல்ல உதவி செய்ய வேண்டும். என்ன அற்புதமா இருக்கு! ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருடங்களாக அங்கே உட்கார்ந்து கடைசியில் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? பன்றிகளை கொல்லுவாங்க, சிலுவைகளை அடைப்பாங்க. நான் அதை பற்றி இப்ப சொல்லுவதில்லை, இன்ஷாஅல்லாஹ் நேரம் வரும்போது சொல்லுவேன். ஆனால் அவர் செய்ய வேண்டிய முதல் கடமை ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல தூமினுன் நபிஹி வல தன்சுர்னு என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவி புரிவதாகும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுல முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து இஷ்க ரசூல் குஃப்ருன்னு சொன்னதாக சொல்லி அப்புறம் வேற ஒரு விளக்கமும் கொடுத்துக்கிட்டாங்க. சரி, அதை சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னதனால் தான் நாங்கள் இப்படி இஷ்க வைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொன்னா? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்க வந்து அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க என்னையை பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டான். ரசூலை பின்பற்றணும். ரசூலை பின்பற்றிட்டு தான் நாங்க சொல்றோம். எப்படி ரசூலை பின்பற்றுறோம்? ஒரு ஹதீஸை காட்டினாங்க. மிஸ்காத்தை எடுத்து வச்சு, மிஸ்காத்துல காட்டக்கூடாது, சனதோட உள்ள நூல்ல தான் காட்டணும். ஒப்பந்தப்படி மிஸ்காத்துல சனது இருக்காது, இருந்தாலும் நாங்க அதை ஒரு பொருட்படுத்தல விடுங்க, காட்டிருக்கிறீங்க. சனது இல்ல இருக்கு. மிஸ்காத்துல வந்து சஹாபி பேர் மட்டும் தான் இருக்கும். எத்தனையோ சரத்துக்களை மீறின மாதிரி இப்பவும் மீறி இருக்கிறதுனால 10ஓட 11 பேரும் ஒன்று முதல்ல தான் சுட்டி காட்டி இருக்கலாம். இதே வேலையா இருக்கனால பெருசா எடுத்துக்கல. அதனால மிஸ்காத்துல இருந்து வாசி காட்டினாங்க. அன சையீது உல்தி ஆதம் எங்க எழுதிருந்தேங்கப்பா பாக்கெட்ல வச்சுனா. அவங்க வாசிச்சதுலயே அரபியை கரெக்டா வாசித்தாங்க, அர்த்தம் செய்யும் போது பாதி விட்டுட்டாங்க. வழக்கம் போடுவேன். அன சையீது உல்தி ஆதம யௌமல் கியாமத்தி வலா ஃபக்ர. அவங்க வாய்ச்ச ஹதீஸ்ல யௌமல் கியாமான்னு வாய்ச்சாங்க. அர்த்தம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகம் தோன்றியது முதல் நான் தான் ஆதமுடைய மக்களுக்கு தலைவன் அர்த்தம். இங்க கியாமத்து நாளையில் அவர்கள் தனிச்சிறப்பு கொடுக்கப்படுவார்கள் வேற. இந்த உலகத்துல வச்சுக்கிட்டு இவரை விட அவரை விட வேற நபிமார்களுக்கு மத்தியில கம்பேர் பண்றதுங்கிறது வேற. அதனாலதான் இத்திபாவுர் ரசூல் உண்மையில உங்கள்கிட்ட இருந்தா யூனுஸை விட கூட என்னை சிறப்பித்து சொல்லாதீர்கள். ஒப்பிட்டு சும்மா சிறப்பித்து சொல்லுங்க. உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மீது வந்த கோபம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துறது முடியக்கூடாது. எங்களுக்கு கோபம் இருக்கு, ஆனா கிறிஸ்தவர்கள் உள்ள கோபத்தை கிறிஸ்தவர்கள்ட்ட வச்சுக்கிறோமே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தாழ்த்துதல ஓடக்கூடாது. ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு எதிரி இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரு ரசூலை நீங்க இழிவுபடுத்துறதுக்காக நான் சொல்றேன், சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு கோபம் உங்களோட எங்களுக்கு கூட இருக்குது. நாங்க அதை பேலன்ஸ் ஆச்சு. கிறிஸ்தவர்களை வெறுக்கிறது வேற, ஈசா நபி விஷயம் வேற அப்படி புரியணும். அதனால இஃபத்தபிஊனி என்ற ஆயத்து பிரகாரமே நீங்க கியாமத்து நாளில் ஆதமுடைய மக்களுக்கு நான் தலைவர்னு சொன்னாங்க, கியாமத்து நாளில் தனி அந்தஸ்து எனக்கு தரப்படும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. இது கூட எப்படி சொல்லணும்? எல்லாத்தையும் விட மகா மட்டையும் எல்லாம் இவங்க அப்படி கூட சொல்லக்கூடாது.
வழங்குதா? அதனால 5 விஷயத்தை கொண்டு நான் சிறப்பிக்கப்பட்டிருக்கேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் உள்ள மின் குல்லில் உஜூஹ், எல்லா வகையிலும் சிறப்பிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லல. ஃபுல்லில் து பிஹம்சின், 5 விஷயங்களை கொண்டு நான் மற்றவர்களை விட சிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த 5 எனக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லைன்னு. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அதுல இன்னொன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சொல்லலாம். அல்லாவே பல்லன்னா பாலுகும்ங்கறானா இல்லையா? நாம் சிறப்பிக்கும்ங்கறான். நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கட்டளை இடுறான்னு நீங்க பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க, இப்படி கம்பேர் பண்ணி யூனுஸை விட சிறப்பிக்காதீங்க என்னன்னு. அல்லாஹ் கட்டளை இடுறான், லானு ஃபர்ரிக்கு பைனாகுது, நமக்கு சொல்ற கட்டளை அது. லானு ஃபர்ரிக்குங்கிறத நம்ம கட்டளை இடுறான். இது 5 விஷயம் என்னங்கிறது. ஊத்தியத்து ஜவாமியல் கலிமி ஓ நுசிர்த்து பிர்ரோபி ஓ ஹில்லத்திலியல் கனாய. கரெக்டா எடுத்து காட்டுங்களேன், மிஸ்காத்துல காட்டுறியா? புகார்ல இருக்கு, எடுத்துக்கா. அவங்க இருந்தாலும் மிஸ்காத்துல காட்டுறாங்க, இருக்கு ஹதீஸ் கிதாபு. சரி, அதோட அந்த 5 விஷயம் என்னன்னு இருக்கட்டும். கனிமத்து எனக்கு ஹலாலாக்கப்பட்ட, அது என்ன விஷயம் பாருங்க. கனிமத்து எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது, பூமியில எங்க வேண்டாலும் தொழுவலாம். ஜுஇலத்திலியல் அர்து மஸ்ஜிதன் வ துஹூரா, பூமி முழுசும் எனக்கு பரிசுத்தமானதா இருக்கிறது. ஒ நுசிர்த்து பிர்ரோபி, நான் என்னை பற்றி மசீரத்தை சஹரினா நுசிர்த்து பிர்ரோபி மசீரத்து நுசிர்த்து பிர்ரோபி, இதுல மட்டும் இருக்கு. வேற ரிவாயத்துல மசீரத்த ஷஹரின், அதாவது 1 மாத தொலை தூரத்துக்கு என்னை பற்றிய பயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 1 மாத தொலை தூரம் முகமதா பயப்படுறான். அந்த மாதிரி ஒரு இப்படிப்பட்ட சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல தனக்கு வழங்கப்பட்ட சிறப்புகளை சொல்றாங்க. இப்படித்தான் இருக்கு. அதுவும் அவங்க சொன்னாங்களே, இதை கம்பேர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அவருக்கு இல்ல, அவர் மட்டன்ற கூடாது. அதுக்காக வேண்டி நமக்கு கிட்ட கட்டளை யூனுஸை விட கூட உங்க வேலை இல்ல, யூனுஸை விட கூட தூக்கி பார்க்கிற வேலை உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனுஸை சொன்னது கவனமா கவனிக்கணும். இன்னொன்னு சொன்னாங்க, அதுக்கு உமர் சாப் அவர்கள் வர்ற வரைக்கும் என்ன, உமர் சாப் அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. இது ஹாத்தமுன் நபிங்கிற ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜ் இருந்துச்சுல, அந்த நேரத்துல யூனுஸை விட சிறப்பிக்காதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்ப இந்த ஆயத்துக்கு முன்னாடி தான் அதை சொன்னாங்கிறதுக்கு ஆதாரம் தரணும், குறிச்சுக்கிறங்க. அப்படி வச்சுக்கிருவோம், ஆதாரம் தரணும், தராட்டாலும் அப்படி வச்சுக்கிருவோம். அப்ப இந்த ரஹமத் ஹாத்தமுன் நபியின் ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி யூனுஸோட மட்டமா இருந்தாங்களா? அதுக்கு பிறகுதான் அந்த நிலையை தாண்டினாங்கன்னா, அந்த ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சாங்க? யூனுஸை விட மட்டமா இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தப்பு செஞ்சுட்டு கோவிச்சிட்டு ஓடினார் அல்லாட்ட, அல்லாவே கண்டிக்கிறானே, நுபுவத்தை பறிச்சிருப்பேங்கிறானே, அப்படி சொல்றான் அல்லாஹ். லவ்லா அன்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி லனுபித பில் ஆராயி வஹுவ மதுமூம். அல்லாஹ்வுடைய நிஅமத்து மட்டும் அவருக்கு இல்லைன்னு சொன்னா வெட்ட வழியில இழிந்தவர்னா நுபுவத் எடுக்கப்பட்டுவார். நுபுவத்துக்கு இழிவு கிடையாது, இழிந்தவராக தூக்கி எறியப்பட்டிருப்பார். ஆனாலும் போயிட்டு போகுதுண்டு ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன். அந்த மாதிரி பாவத்தை முதல் செஞ்சு யூனுஸ் நபியோட மட்டமான நிலையில முந்தி இருந்தாங்களா? அந்த நேரத்தில் இப்படி சொன்னாங்களா? இப்ப நான் யூனுஸோட மட்டமான நிலையில இருக்கிறேன், யூனுஸ் செஞ்ச பாவத்தோட பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறேன், அதனால இப்போதைக்கு என்ன யூனுஸை விட சிறப்பிக்காதுன்னு சொன்னாங்களா? எப்ப சொல்லியிருந்தாலும் அதுக்கு இதுக்கு வாதத்துக்கு நிக்காது, இது சொல்லாது. அடுத்தது வேகமா போக வேண்டியிருக்கு. யௌமுல் கியாமத்தை விட்டாங்களா? அப்புறம் வழக்கம் போல உணர்ச்சி தூண்டி நினைஞ்சீங்க, நபிக்கு சிறப்பு கொடுக்கவில்லை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியத்தை இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அடுத்த தலைப்புகள்ல நபிக்கு எப்படிலாம் நீங்க சிறப்பு கொடுத்துருக்கீங்கிறத உங்களுள்ள இருந்து காட்டுவோம்ல, அப்ப தெரியும் நபிக்கு சிறப்பு கொடுக்குற யாருன்னு. வணங்குதா? அடுத்து நம்ம அய்யூப் சாப் சொன்னாங்க, வரம்பி வாலிதத்தைய சொல்லிட்டு அதுக்கு 5 காரணங்களை கொண்டு அது எதுலதான் வைக்கணும், ஹையன்ல தான் சொல்லணும்னு. எத்தனை சொன்னாலும் ஏற்க மாட்டோம், அதுக்கு பதில் சொல்லிட்டு என்ன செய்யணும், ஏற்க மாட்டேங்கன்னு. இதானுங்க அல்லாஹ் பிலிசானின் அரபியின் முபீன், குர்ஆனை